Hi Prabhu, hi Revant. ஒன் ஃபைனல் ப்ரிவ்யூ ஃபார் ஐபிஎல்னு சொல்லலாம். லாஸ்ட் மேட்சுக்கு வந்துட்டு எப்படி போச்சுன்னே தெரியல. ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி தான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸாக சுத்தமாக சேனலை கவனிக்காம விட்டு வச்சிருந்தோம். கோவிட்க்கு அப்புறம் நிறைய பர்சனல் இஷ்யூஸ் அண்ட் ரீசன்ஸ்க்காக சேனல் அந்த அளவுக்கு எங்கேஜா வச்சுக்காம இருந்தோம். ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணலான்னு பண்ணி ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கு அண்ட் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஆடியன்ஸ் கிட்ட இருந்து டெய்லி கமெண்ட்ஸ் வருது, பேசுறாங்க, இன்டராக்ட் பண்றாங்க. அதை பார்க்க நல்லா இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு நல்ல ரீச் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. அண்ட் உங்களை மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. நீங்களா இருக்கட்டும், பிரசாத் ப்ரோவா இருக்கட்டும், ரேவந்த், பிரபு, இன்னும் நிறைய பேர் இன்ஸ்டாலெல்லாம் கேட்டிருக்காங்க நாங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லி. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாரும் ஒரு இடத்துல இருக்காங்க. நீங்க திருச்சி, அவர் இப்போ பெங்களூர்ல இருக்காரு, அங்க அவர் ராஞ்சில இருந்து பேசிட்டு இருக்காரு. இவ்வளவு பேரோட இன்டராக்ட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதும் ஹாப்பியா இருந்தது. ஸோ அந்த கிராட்ஃபுல்னஸ் ஆக்சுவலி ப்ரிப்பேர்லாம் பண்ணல, திடீர்னு பேச ஆரம்பிச்சதும் வந்தது. அந்த ஃப்ளோல சொல்லிட்டு இருக்கேன். தேங்க்ஸ், நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பி உங்களை தெரிஞ்சுக்கிட்டது. ஓகே, ப்ரிவியூக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணுங்க, அப்புறம் ப்ரிவியூக்கு போகலாம். அதான் லைக் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங். எப்படி இருந்துச்சு இந்த ஜர்னி, ஐபிஎல் ஜர்னி? எங்களுக்குமே வந்துட்டு இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா லைக் என்ன சொல்றது, ஒரு 23K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற ஒரு பெரிய யூடியூப் சேனல் நீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 23,000 பேர் எங்க ஃபேஸ் எங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்போ நல்லா இருந்தது. லைக் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், நிறைய பேர் திட்டுறது, நிறைய பேர் பாராட்டுறது அப்படின்னு எல்லாமே இருந்துச்சு. ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. என்ன சொல்றது, மோஸ்ட்லி நம்ம ஒன்றும் பெரிய கிரிக்கெட் அனலிஸ்ட் அப்படிலாம் கிடையாது. பட் ஸ்டில் அப்படி இருந்தும் நம்ம நிறைய அனாலிசிஸ் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தோம். கிரிக்கெட்டிங் பாயிண்ட்ஸ் நிறைய பேசினனால தான் லைக் அந்த கமெண்ட்ஸும் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. லைக் அடுத்து ஃபர்தரா அப்படியே நெக்ஸ்ட் இயர்ஸ் அடுத்தடுத்த டோர்னமெண்ட்லாம் நம்ம வந்துட்டு ரிவ்யூ பண்ணும்போது கண்டிப்பா இன்னும் பெரிய இதாகும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் அஸ். எங்களுக்கும் ரொம்ப ஒரு இந்த மாதிரி ஸ்டேஜ் கிடைச்சது பெரிய விஷயம். எனக்கும் அதே தான் ப்ரோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணியிருந்தேன். கரெக்டா ஒரு 40 days பேக் இருக்கும்னு நினைக்கிறேன், 40 நாள் இருக்கும் அது. நான் ப்ரோ இந்த மாதிரி நானும் வீடியோ பண்ணலாமா அப்படின்னு நீங்க டக்குன்னு நம்ம நம்பர் ஷேர் பண்ணிட்டு கொஞ்சம் பேசணும். ஸோ லைக் அதுக்கப்புறம் வந்து நிறைய வீடியோஸ் நானே ஒரு 10-12 வீடியோக்கு மேல போட்டு நான் இருந்திருப்பேன் நினைக்கிறேன். ஸோ லைக் யூடியூப்ல வரது லைக் இருப்பீங்க அட்லீஸ்ட் 20 இருக்கலாம், மேபி 20 வீடியோஸ் கிட்டே நான் இருந்திருப்பேன் நினைக்கிறேன். ஸோ மெயின் என்னன்னா வந்து ஒரு ரீல்ஸ் ரீச் ஆகுறது பயங்கரமான ஒரு மூவா இருக்கு. ஏன்னா ஒரு 20,000 பேர் நம்ம ரீல்ஸை பாக்குறாங்கன்னா பயங்கரமா இருக்கு. ஸோ லைக் தேங்க்ஸ் ஃபார். ஏன்னா நிறைய பேர் கேட்கும் போது நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா எதுவும் தெரியல, நம்ம லைக் நீங்க எனக்கு கால் பண்ணி நம்ம அப்படியே ஒரு டீம் மாதிரி ஒன்று செட் ஆயிடுச்சு. ஸோ லைக் பிரசாத் ப்ரோவும் அப்படிதானே. பிரசாத் ப்ரோவை பேசுனது இல்லை, ஃபேஸ்புக்ல நான் பார்த்திருக்கேன் அவரை. ஸோ அவர் எப்பயுமே ஆக்டிவா இருக்கக்கூடிய ஆள், அவரு சோசியல் மீடியால எப்பயுமே ஆக்டிவா இருக்கக்கூடிய ஆள். ஸோ அவர் கூட டைரக்டா இன்டராக்ட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது எனக்கு. ரொம்ப எனக்கு 2018 இருந்து எனக்கு அவர் தெரியும். ஸோ ஆனா இப்பதான் அவர் கூட பேசக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இப்பதான் கிடைச்சது. ஸோ இது மூலியமா அவர் கூட பேசக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. பிளஸ் நீங்க கிஷோர் ப்ரோ, இது என்னமோ லைக் எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு நிறைய பர்சனல் நிறைய ப்ராப்ளம் இருந்தது. லைக் ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு மணி நேரம் மறக்கடிக்குதுன்னா ஏதாச்சும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, 1 மணி நேரம் இந்த இடத்துல உட்காந்து ஆதித்யா சேனல் பார்த்தா எப்படி சந்தோஷம், எல்லாத்தையும் மறந்துட்டோம்ப்பா, உட்காந்து டிவி பாக்குற 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி எனக்கு நிறைய பர்சனலாவும் சரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு எனக்கு. இந்த 1 மணி நேரம் ஓகே நீ நைட் வீடியோ நீங்க ஓகே இன்னைக்கு அவைலபிள் அப்படின்னு சொல்லும் போது அது எல்லாமே எனக்கு மறந்து டக்குன்னு ஒரு 1 hour நான் வந்து என்னை என்கேஜ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப எனக்கே ஒரு சந்தோஷமா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. நானும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலி நீங்க கொஞ்சம் பேர் நான் உங்ககிட்ட பேசினது 2 பேர்கிட்டயும் பேசினது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் முதல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்க தான் பேசினேன்னு. நிறைய பேர் கேட்பாங்க, அப்புறம் ஒரு நாள் வருவாங்க, ஒரு நாள் வராம போயிடுவாங்க. அண்ட் நாங்களே 3 பேர் இருக்கோம். அதை தாண்டி நீங்க இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்றதுக்காக இப்போ இன்னைக்கு கிஷோர் அவைலபிள் தான் சாட்டர்டே. ஸ்டில் ரேவந்த் இந்த வீக் ஃபுல்லாவே இல்ல. அவர் இல்லைங்கிறப்போ அவரை மிஸ் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. அண்ட் பிரபு வந்து கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்காரு பிளே ஆஃப்ஸ் ஸ்டாண்டர்டா ஒருத்தராவது பண்ணணும். அதை நான் சொன்னேன். இப்போ திடீர்னு இப்போ கிஷோர் வரான், ஆனா கிஷோர் நேற்று மிஸ் அவுட் பண்ணிட்டாரு. பிரபு இந்த வீக் மிஸ்ஸே பண்ணலன்னு நினைக்கிறேன், ஃபுல்லா வந்திருக்காரு. அப்போ அந்த பிளே ஆஃப்க்குன்னு ஒரு ஃபேஸ் இவர் ஃபுல் பிளே ஆஃப் பண்ணிருக்காரு. நான் ஃபுல் லீக் ஸ்டேஜ் பண்ணேன். மேக்ஸிமம் ஏதோ 1 நாள் 2 நாள் மட்டும் தான் மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுவுமே ரொம்ப முடியாட்டி மட்டும்தான். ஸோ அதனால
நீங்க இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இன்னைக்கு அது மாதிரிதான் எங்களோட ஸ்டார்ட்டும் விடுற அளவுக்கு இருக்கணும்னா அதுக்கு நீங்க அவ்வளவு டிசர்விங்கா இருக்கணும்ல. அந்த அளவுக்கு நீங்க டிசர்விங்கா இருக்கிறதாலதான் அப்படி பண்ண முடியுது. ஃபுல் மேட்ச் பாக்குறீங்க. அண்ட் ஒரு சிலர் டக்குன்னு வந்து லைவ்ல பேசிட்டு இருக்கோம், இவ்வளவு பேர் ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு தெரியாம அந்த ஃப்ளோல பேசுவாங்க. அது வந்து ஒரு சிலருக்கு ஹர்ட் கூட ஆகும். அந்த மாதிரி இல்லாம அந்த இங்கீத்தோட நடந்துக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்ககிட்ட. சென்சிபிளா பேசுறீங்க, மெச்சூரா இருக்கீங்க. நம்ம கண்டினியூ பண்ணுவோம், அது எந்த சந்தேகமும் கிடையாது. ஸ்டாப் ஆயிட்டாரு நிமிஷம். அண்ட் இன்னும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் கேக்குது ப்ரோ. கேக்குது ப்ரோ. என்னோடது ப்ராப்ளமா இல்ல உங்களோடதான்னு தெரியல எனக்கு. இல்ல ஆக்சுவலி உங்களுக்கு தான் எனக்கு கேக்குது. ஓகேவா? இப்ப கேக்குது. ஓகே தான் ப்ரோ. என்னாச்சு? திரும்ப நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும் போல மேபி. அவருக்கு இந்த மாதிரி ஆனதே இல்ல. மேக்ஸிமம் அவருக்கு இந்த மாதிரி ஆனதே இல்ல. ஆக்சுவலி நேத்து இன்னைக்கும் தான் இருக்கு. ஃபைன்ல? இப்போ ஃபைன். இப்போ ஓகே ப்ரோ. வைஃபை ப்ராப்ளம் போல இருக்கு. அதான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி தரலாம்னு பாக்குறோம். பட் V5 ஆஸ் எ டீம் வந்து நம்ம 5 or 6 ஆஸ் எ டீம் நம்ம கன்ஃபார்ம் யாரோ ஒருத்தர் 2 பேர் இருந்துட்டே தான் இருப்போம் எல்லா வீடியோஸ்லயும் அப்படிங்கிறது கன்ஃபார்மா சொல்ல முடியும் என்னால. அந்த அளவுக்கு நீங்களும் எஃபர்ட் எடுக்கிறீங்கிறது ரொம்ப ஹாப்பி தான் எனக்கு. வித் தட் நோட் நம்ம வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். KKR vs SRH ஃபைனல்ஸ் அட் சேப்பாக். நேற்று பார்த்தோம், ஒரு ஸ்பின் சோக் பார்க்க முடிஞ்சது. இந்த மேட்ச் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இனிஷியல் தாட்ஸ் போங்க. முதல்ல சும்மா ஸ்டார்ட் மட்டும் பண்றேன். 2 டீமுமே கன்சிஸ்டண்டா இருக்க 2 டீம் வந்திருக்காங்கன்றது ரொம்ப ஹாப்பி தான். இதுல சப்போஸ் RCBயோ RRO வந்திருந்தா அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஹாப்பியா ஃபீல் பண்றோமோ இன்னொரு பக்கம் தோணும், என்னடா இது 2 டீம் ரொம்ப நல்லா கன்சிஸ்டண்டா இருந்திருக்காங்க, மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ RRக்கே நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் 7 மேட்ச் 8 மேட்ச் அப்படி ஆடிட்டு இப்ப மிஸ் அவுட் பண்ணிட்டாங்களே. ஆனா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்ல அவங்க அந்த அளவுக்கு சரியா பண்ண கிடையாது. பட் SRH பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அக்ரெசிவ் மோட் ஆஃப் கிரிக்கெட்டை விளையாடிட்டு இருக்காங்க. அதை பார்க்கவே அழகா தான் இருக்கு. ஏதோ ஒரு நடக்கும்னு தோணுது. சரி ஓகே SRH மேட்ச் தான் அப்படின்னு போயிட்டு உட்கார முடிய மாட்டேங்குது. அப்படி இருக்கும். இதுக்கு முன்னாடி தான் லோ ஸ்கோரிங் மேட்சா இருக்கும். நம்ம நிறைய சீசன் பார்த்துருக்கோம். SRH லோ ஸ்கோரிங் மேட்ச் 140-145 அடிச்சு டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போ துருன்னு இருக்கு அவங்க மேட்ச் பாக்குறப்ப. அந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் கம்பைன் ஆகி ஒரு டீமா எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டான கிரிக்கெட்டை அதை பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. KKR பத்தி எவ்வளவு பேசினாலும் பார்த்தாது. மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் டீம் இன் திஸ் இயர் IPL வந்து KKR தான். 2 டீமுமே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்க டீம் லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்ல. 2021 KKR ஃபைனல்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் 2 சீசன் அவங்க பிளே ஆஃப் கூட வரல. அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்க. அவரு வந்தாரு கம்பீர், திருப்பியும் ஓல்டு ஸ்கூல்ல ரூல்ஸ்க்கு எடுத்துட்டு வந்தாரு. நான் நிறைய ஓபன் பண்ண போறேன், பேக் பண்ண போறேன், பிளேயர்ஸை கண்டினியூஸா பேக் பண்ண போறேன், யாரையும் டிராப் பண்ண போறது கிடையாது அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டுக்கு எடுத்துட்டு வந்து டீமை வந்து ஃபைனல்ஸுக்கு கூட்டு வந்திருக்காரு. 1 or 2 மேட்ச் தான் லூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய மேட்சஸ் லூஸ் பண்ணுவாங்கன்னு தோன்ற இடத்துல இருந்து வின் பண்ணாங்க. அதுதான் ஒரு சாம்பியன் டீமுக்கான லட்சணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய வாட்டி CSK அதை பண்ணியிருக்காங்க, நிறைய வாட்டி MI அதை பண்ணியிருக்காங்க. KKR ஏன் 2 times சாம்பியன்ங்கிறத காட்டியிருக்காங்க. அண்ட் அந்த சாம்பியன் மைண்ட் செட் தெரியுது இந்த வாட்டி அவங்களுக்கு. ஸோ 2 டீமுமே வெல் டிசர்வ் டீம் தான் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்கிறது என்னோட கருத்து. ரேவந்த் கிட்ட போயிடலாம், அப்புறம் பிரபு வரட்டும். நான் என்ன நினைச்சேன்னா வந்து ஃபைனல்ஸ் லைக் இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் போதுமே இந்த டோர்னமெண்ட் மிடில்லயோ ஒரு KKR SRH ஃபைனல் வரணும் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா RR விளையாண்ட விதம் அப்படி. எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன தோணுச்சா 98னா என்ன இவனுங்க பேசாம 14 out of 13 வின் பண்ணி லீக் மேட்ச்ல ஹையஸ்ட் வின் ஹிஸ்டரி கிரியேட் பண்ணி வாங்குற மாதிரி தான் எனக்கு இருந்தது. கடைசியா அந்த அவர் வந்து சஞ்சு சாம்சன் வந்து LSGயோட ஜெயிச்சுட்டு இப்படி ஒரு அக்ரஷனை காட்டுவாரு. அதெல்லாம் காமிக்கும் போது அப்பா ஒரு ஃப்ளோல இருக்காரு போல இருக்கு. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச லீக் மேட்ச்ல யாருமே இல்லாத ரெக்கார்டை வச்சுட்டு என்ன இப்போ அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு போகும்போது நினைச்சேன் நான். எல்லாருக்குமே அதான் தோணுச்சு வேற. ஆனா அங்க இருந்து ஒரு பெரிய ஒரு கொலாப்ஸ் ஆகி அவங்க செகண்ட் பிளேஸ்க்கு டிசர்விங். அவங்க செகண்ட் பிளேஸ் வந்து கடைசி மேட்ச் நடக்காம போனது அவங்க ஃபைனல், அது ஒரு அன்பார்ச்சுனேட். 2வது அவங்க பஞ்சாப் கூட தோத்தது, அது 2வது அன்பார்ச்சுனேட். 3வது அன்பார்ச்சுனேட் வந்து அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயருக்கு பால் பேட்லயே படல.
அவருக்கு பாலே TKC. பேட்ல படவே இல்லை, சுத்தமா படவே இல்லை அவருக்கு. ஹைலி ரேட்டட் பிளேயர் பை கிஷோர் ப்ரோ, ரொம்ப ஹையா ரேட் ஆமா இப்பயும் அவர் அதுதான் சொல்லுவாரு, இந்த இடத்துல படலைங்கிறதுக்காக ஒரு நல்ல பிளேயர் கிடையாது, ஹி வில் கம் பேக் அப்படின்னு தான் சொல்லுவாரு. நல்ல பிளேயர் தான். ஆனா நம்ம நிறைய நல்ல பிளேயர் பார்த்துருக்கோம் ஐபிஎல்ல வந்து அவங்க சொதப்பல் பண்ணி இருக்கிறத. மேக்ஸ்வெல்லே உதாரணம், 17 சீசனா பண்ணிட்டு இருக்காரு. ஆமா நீங்க கண்டினியூ பண்ணுங்க ரேவன். அதான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு நிறைய விஷயங்கள் வந்து அவங்களும் மொமெண்டம் லூஸ் பண்ணிட்டாங்க. பிளஸ் வந்து பட்லர் போனது, அதுக்கப்புறம் வந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் சுத்தமா பேட்லயே பால் படல. ஸோ இருந்தாலும் இந்த 2 டீமுக்கு வந்தது வந்து ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டடா தான் இருந்தது. நான் என்ன நினைச்சேன்னா வந்து 6 வந்துருவாங்கன்ற மாதிரி தான் இருந்தேன் நான். ஏன்னா 120/6 இருந்தது, 120/6 இருந்தது. என்னடா இது இப்படி கடைசியில பண்ணிட்டாங்களேன்னு நான் எல்லாமே நினைச்சிருப்பாங்க. ஆனா பயங்கர சென்சிபிளான நாக்கு யாருன்னா ஷவாஸ் அகமது தான். பொறுமையா எடுத்துட்டு போயிட்டு கிளாஸுங்க நல்லா பார்ட்னர்ஷிப் கொடுத்து ஒரு டீசென்டான டோட்டல் போட்டு பண்ணிட்டாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஐபிஎல்லா இருந்திருக்கு ப்ரோ. ஏன்னா லீக் மேட்ச்ல வந்து ஃபுல்லா வந்து ராகுல் திரிபாத்திய ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள ஒழிச்சு வச்சுட்டாங்க. அவரை காட்ட கூட இல்ல, கேமரால கூட காட்டல அவரை. திடீர்னு பாத்தீங்கன்னா வந்து குவாலிஃபயர் 1 குவாலிஃபயர் 2ல வந்து பயங்கரமா நாக்கில் விளையாடுறாரு. ஏன்னா அவர் நிறைய பிளே ஆஃப், அவர் விளையாண்ட டீம்லயே பிளே ஆஃப்ஸ் எல்லா சீசனும் போயிருக்கு. பிளே ஆஃப்ஸ்ல பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு நல்லா இருக்கு. அவர் பிளே ஆஃப்ஸ் நல்லா பண்ணிருக்காரு. ரைசிங் புனேவாக்கா இருக்கட்டும், கல்கத்தாக்கு விளையாடும் போதா இருக்கட்டும், ராஜஸ்தானுக்கு விளையாடும் போதா இருக்கட்டும், இப்ப இந்த கடைசி எஸ்ஆர்ஹெச்லயே ஒரு 3 சீசனா இருக்காரு. எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நல்லா பண்றாரு. ஸோ ஐ திங்க் அவரோட ரோல் வந்து ஒரு 60% அப்படின்னா அது வந்து ஓவர் ரேட்டடே ஆகாது ப்ரோ. 60% இன்னைக்கு வந்து கேகேஆர் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து இருக்காங்கன்னா 60% ஆஃப் த ரோல் வந்து அதுல வந்து ராகுல் திரிபாதிக்கு இருக்கு. ஏன்னா 52 ரன் அடிச்சுட்டு அன்பார்ச்சுனேட்டா ரன் அவுட் ஆயிட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தாரு, அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் போட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து அந்த மாதிரி பிளேயர் தான் வந்து ஆக்சுவலா குவாலிஃபயர் பிக் மேட்சஸ் விளையாடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு பிளேயர் தேவை. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ லைக் இந்த இந்த 2 டீமும் ஃபைனல்ஸ் விளையாடுறாங்க ஐபிஎல்லே. ஃபர்ஸ்ட் 2 டீம் இந்த 2 டீமும் ஃபர்ஸ்ட் டைம் மோதுறாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது, பார்க்கலாம் ப்ரோ. இதான் என்னோட ஃபைனல் தாட்ஸ், இனிஷியல் தாட்ஸ். பிரபு அதான் லைக் இது ஆக்சுவலா வந்துட்டு ஒரு கண்டிப்பா யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. பட் ஒரு மிட் சீசன்ல வந்துட்டு எனக்கு ஒரு கட் ஃபீலிங் என்ன வந்ததுன்னா, கேகேஆருக்கும் ஆர்சிபிக்கும் ஃபைனல்ஸ் வருமோ, ஏன்னா அது ஒரு சம ரைவல்ரியா இருக்குமோ அப்படின்னு வந்துச்சு. பட் நான் எங்கேயுமே யாருக்கிட்டையுமே சொல்லி லைக் மனசுக்குள்ள தோணுச்சு ஏதோ கேகேஆர் ஆர்சிபி வரப்போகுது அப்படின்ட்டு. லாஸ்ட் லீக் மேட்ச் சிஎஸ்கே ஆர்சிபி முடிஞ்சதுக்கு அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்பைஸ் அப் ஆன மாதிரி, ஓ சூப்பர் சான்ஸ் இருக்கு போல இந்த வாட்டி அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி ஆர்சிபி எலிமினேட்டர்ல அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. ஆர்ஆரும் வந்துட்டு லைக் நம்ம எவ்வளோ டிசர்விங்னு ஸ்டார்டிங்ல பேசிட்டு இருந்தோமோ, லைக் அவங்க கடைசி அவங்களோட பிஸ்னஸ் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல அவங்க ஒழுங்கா பண்ணாதுதான் வந்துட்டு அவங்களுக்கு காஸ்ட் பண்ணிச்சு. அண்ட் அதாவது ஃபைனல்ஸ் வந்துட்டு டாப் 2 டீம்ஸ் தான் வரணும் அப்படிங்கிற அது ஒரு டிசர்விங். அவங்க 2 பேர் தான் நல்லா கம்பீட் பண்ணியிருக்காங்க. மேபி நீங்க சொன்ன மாதிரி ஒரு 3rd 4th முடிச்சிருந்த டீம் வந்திருந்தா அச்சோ அவங்க நல்லா பண்ணாங்களே. அன்பார்ச்சுனேட் ஏன் வந்துட்டு நமக்கு அந்த தாட் வருதுன்னா, ஆப்வியஸா அவங்களுக்கு 2 சான்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் 2ல முடிச்சிங்கன்னா. ஸோ அதனால ஆப்வியஸா அவங்க தான் வரணும் அப்படிங்கிறது வந்துட்டு லைக் என்ன சொல்றது, அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கும்போது அதை கேட்டலைஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ அப்படி இருக்கும்போது லைக் ஸ்டாட்ஸ் நம்பர்ஸ் அதெல்லாம் இது பண்ணி வச்சுட்டு இந்த சீசன் மட்டும் எடுத்து பார்த்தா 2 டீமும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. பட் ஆனா லைக் நம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது குவாலிஃபயர் 1ல ஜெயிச்ச டீம் தான் 2019க்கு அப்புறம் நிறைய ஜெயிச்சிருக்காங்க. ஐ மீன் 2018ல இருந்தே யார் குவாலிஃபயர் 1 ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஃபைனல் ஜெயிக்கிறாங்கிற மாதிரி அது ஒரு சூப்பர் ஸ்டிஷியஸ் பிலீஃப். அதே மாதிரி ஸ்பெஷல் செகண்ட் அப்படிம்பாங்க, செகண்ட் பொசிஷன் வந்துட்டு லக்கி நம்பர் செகண்ட் அப்படிம்பாங்க. செகண்ட்ல முடிச்ச டீம்ஸ் நிறைய வாட்டி கப்படிச்சிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி அது வந்துட்டு லைக் என்ன சொல்றது, ஒரு ஆக்சிமோரான் மாதிரி எதுகை மோனையா முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டீம்ல கொல்கத்தா ஜெயிச்சு அவங்க குவாலிஃபயர் ஜெயிச்சு போயிட்டாங்க. செகண்ட் இதுவா முடிச்சிருக்க டீம் எஸ்ஆர்ஹெச். ஸோ மேபி லைக் கண்டிப்பா இது ஒரு நெக் டு நெக்கா தான் போகும். அண்ட் என்ன சொல்றது, த்ரூ அவுட் த சீரீஸ் எல்லாருமே வந்துட்டு லைக் ஒரு டீம் டு பீட் அப்படின்னா அது வந்துட்டு கொல்கட்டாவா தான் இருந்துச்சு. நம்ம ஆக்சுவலா லைக் அவங்க எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு ஒரு மாதிரி கச்சமுச்சான்னு பேட்டிங் ஆனதுனால கேகேஆரோட இது தெரியாம போச்சு. அவங்க நிறைய மேட்ச் ஸ்பின் சோக் பண்ணி ஹர்ஷித் ராணா அந்த மாதிரி இந்தியன் பவுலர்ஸ், அன்கேப்டு இந்தியன் பவுலர்ஸை ட்ரஸ்ட் பண்ணி இறக்கி, அதே மாதிரி லைக் ஆண்ட்ரே ரசல் பேட்டிங்ல உங்களுக்கு இந்த வாட்டி ரொம்ப பண்ணல, பட் பவுலிங்ல நிறைய மேட்ச் எஃபெக்டிவா இருந்தாரு. அந்த கேகேஆர் 1 ரன்ல ஜெயிச்ச மேட்ச் ஆர்சிபி கூட அவர் தான் மெயின் விக்கெட்ஸ் 2 எடுத்தாரு. நரேன் டாப் ஆஃப் தி ஆர்டர்ல, நரேனும் சால்ட்டும் அவங்க ஒரு மாதிரி நாக்கு.
மேபி அவங்க மிடில் ஆர்டர் தான் பெருசா டெஸ்ட் ஆகல இது வரைக்கும். ஸோ மேபி நாளைக்கு எஸ்ஆர்ஹெச் அவங்க டாப் ஆர்டர் ரேட்டில் பண்ணிட்டாங்கன்னா அந்த லோயர் மிடில் ஆர்டர் வந்துட்டு கொஞ்சம் மேபி ஸ்ட்ரகிள் பண்ணலாமே தவிர்த்து ரெண்டு சைடும் பேலன்ஸ்டு டீமு. லைக் என்ன சொல்றது, இதுக்கு வந்துட்டு ஒரு ப்ரெடிக்ஷனே போக முடியாது. ஏன்னா லைக் 50-50 இருக்கு, நெக் டு நெக்கா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதான் என்னோட இனிஷியல் தாட்ஸ். ஓகே, அதான் நீங்க இந்த குவாலிஃபயர் பத்தி பேசினால அந்த பாயிண்ட் மட்டும் ஆட் பண்றேன். ஆக்சுவலி வந்து எலிமினேட்டர் ஆடினா இது வரைக்கும் எலிமினேட்டர் ஆடி இருக்க டீம்ல டிராஃபி அடிச்சிருக்க ஒரே டீம் வந்து எஸ்ஆர்ஹெச் தான் 2016. இந்த குவாலிஃபயர் எலிமினேட்டருங்கிறது எனக்கு தெரிஞ்சு 2014 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் செமிஃபைனல் அந்த மாதிரி தான் இருந்தது. 1 and 3 வில் மீட், 2 and 4 வில் மீட். அந்த ரெண்டு டீம்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க ஃபைனல்ஸ் அப்படி இருந்தது. இது வந்து ஃபர்ஸ்ட் பிக் பேஷ்ல இருந்த ஃபார்மேட், அதை வந்து இவங்க அப்படியே எடுத்துட்டு வந்தாங்க ஐபிஎல்க்கும். அதை இந்த எலிமினேட்டர் ஆடி 3rd 4th பொசிஷன்ல முடிச்சு லீக் ஸ்டேஜ்ல பிளே ஆஃப்ஸ் வந்து வின் பண்ணிருக்க ஒரே டீம் எஸ்ஆர்ஹெச் தான். வார்னரோட கேப்டன்சில பண்ணியிருக்காங்க. பெரிய விஷயம் அது. ஏன்னா எலிமினேட்டர்ல முடிக்கிற டீம் வந்து ஆன் 3 வின் பண்ணணும். 3 on 3 வின் பண்ணா மட்டும்தான் அவங்க டிராஃபி அடிக்க முடியும். அண்ட் எனக்கு இன்னொரு தாட் எப்பவுமே இருக்கிறது என்னன்னா, இந்த செகண்ட் முடிக்கிற டீமுக்கு வந்து சான்சஸ் கம்மியா இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் முடிக்கிற டீம் வந்து இப்போ லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஜிடி தான் ஃபர்ஸ்ட் முடிச்சாங்க, சிஎஸ்கே செகண்ட் முடிச்சாங்க. ஆனா குவாலிஃபயர் 1 வந்து சிஎஸ்கே வின் பண்ணுது. அந்த ஃபார்மேட்டும் இப்போ ஒரு 4 years 5 years இதாயிட்டு இருக்கு. குவாலிஃபயர் 1 வின் பண்ற டீம் அப்படி இருக்கணும், லீக்லயும் அவங்கள வின் பண்ணிருப்பாங்க, குவாலிஃபயர்லயும் வின் பண்ணிருப்பாங்க, ஃபைனல்ஸ்லயும் வின் பண்ணிருப்பாங்க. 3 on 3 வின் பண்ணி அவங்க டிராஃபி அடிச்சிருப்பாங்க, செகண்ட் டீமையோ இல்ல ஃபர்ஸ்ட் டீம் பினிஷ் பண்ண டீமையோ. அதுவும் இப்போ ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. இங்க கேகேஆர் பாத்தீங்கன்னா 2 வாட்டி கேகேஆர் தான் வின் பண்ணிருக்கு. 2 வாட்டி கேகேஆர் வின் பண்ணிருக்காங்க லீக்ல, குவாலிஃபயர்லயும் கேகேஆர் வின் பண்ணிருக்காங்க. மேபி அந்த ட்ரெண்ட் ஃபாலோ ஆனா இப்படி ஆகணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு என்ன தோணுது, இவ்வளவு பெரிய டோர்னமெண்ட் நடத்துறாங்க, பேசாம பெஸ்ட் ஆஃப் 3 கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன் ஃபைனல்ஸை பொறுத்த வரைக்கும். இல்லைன்னா அந்த ஒரு மேட்ச் வச்சு டிசைட் பண்றது, ஒன் பேட் டே கேன் ரூயின் த டோர்னமெண்ட். இப்போ கேகேஆர் வந்து இப்படி வின் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஒன் பேட் டே வந்துருச்சு என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவங்களுக்கு பேட் டேவே வரல ரீசன்ட் பாஸ்ட்ல. அவங்க கடைசி எந்த மேட்ச் தோத்தாங்கன்னா யோசிக்க வேண்டியதா இருக்கு. எப்ப தோத்தாங்கன்னு ஞாபகம் இல்லை. அவங்க அந்த 262 அடிச்சு தோத்த மேட்ச் தான் லாஸ்டா தோத்துது பஞ்சாப் கிட்ட. அதுவுமே அவங்க வின் பண்ண வேண்டிய மேட்ச் தான். அப்படி இருக்காங்க. சப்போஸ் ஒன் பேட் டே ஃபைனல் டே அன்னைக்கு வந்துருச்சுன்னா வெரி ஹார்ட் டு டைஜஸ்டா போயிடும். கேகேஆர் ஃபேன்ஸ்க்கா இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட்டுக்கா இருக்கட்டும், பிளேயர்ஸ்க்கா இருக்கட்டும். நேற்று ராஜஸ்தான் டக்கோட்லயே பார்த்தோம், அவங்க அந்த மாதிரி ஒரு கேம் விளையாடிட்டு தோக்குறப்ப அங்க வந்த சப்போர்ட்டர்ஸ் அவ்வளோ எமோஷனல் ஆனாங்க, அழுதாங்க, கஷ்டமா இருந்தது அதெல்லாம் பாக்குறப்போ. ரியான் பராகா இருக்கட்டும், சங்ககாரா கண்ணில் கூட கொஞ்சம் அப்படியே கலங்கின மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய டோர்னமெண்ட், ஒரு 2.5 மாசம் விளையாடுறாங்க. ஒன் பேட் டே கேன் ருவின் த ஹோல் டோர்னமெண்ட்ங்கிறப்போ அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு பெஸ்ட் ஆஃப் 3 போகலாம்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கன்க்ளூஷனா இருக்கும். காமன்வெல்த் பேங்க் சீரிஸ் பத்தி நம்ம பேசணும். ஆக்சுவலா காமன்வெல்த் பேங்க் சீரிஸ்ல அப்படிதான் பண்ணுவாங்க, பெஸ்ட் ஆஃப் 3 ஃபைனல்ஸ் விளையாடுவாங்க. ஸோ அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான். பட் ஆனா சீயிங் லைக் ஒரு 2 மாசம் டோர்னமெண்ட், அந்த 2 மாசம் டோர்னமெண்ட் முடிஞ்சு திரும்ப ஒரு ஃபைனல்ஸ் 3 மேட்சா வச்சா அது லைக் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. நம்ம இப்ப பாத்துருக்கோம், ஒரு சிலர்லாம் வந்துட்டு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பே ஒரு மேட்சா வைக்க கூடாது, ஒரு சீரீஸா வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன்னா லைக் நீங்க சீரீஸ் வச்சுதானே வந்துட்டு நீங்க கால்குலேட் பண்றீங்க பாயிண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது ஆப்வியஸா அதுவே பெரிய தப்பு தான். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எல்லாம் கண்டிப்பா ஒரு அட்லீஸ்ட் 3 மேட்ச் சீரீஸாவது வைக்கணும். ஸோ அதான் ப்ரோ, லைக் மேபி லைக் அதையும் கொண்டு வரலாம். இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிக் பேஷ்ல எப்படின்னா இன்னும் இதுவா பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 5 டீம்ஸ் குவாலிஃபை ஆகி ஃபர்ஸ்ட் டீம் டைரக்டா ஃபைனல்ஸ் ஆடிரும், இவங்க 2 பேர் செமிஃபைனல்ஸ் ஆடி அந்த மாதிரி வர மாதிரி இது கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இன் ஃபியூச்சர் வந்துட்டு நியூ டீம்ஸ் ஆட் ஆக ரூல்ஸ் மாறலாம். ஸோ யா லெட்ஸ் ஹோப். பட் ஆனா லைக் நீங்க உங்களோட மொமெண்டத்தை அப்படியே கொண்டு போயிட்டு அந்த ஒன் பேட் டே அன்னைக்கு வரக்கூடாது ஆடணும் அப்படிங்கறதான் வந்துட்டு ஆப்வியஸா இது. பட் யா ஸ்டில் அதனால தான் ஃபர்ஸ்ட் 2 முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பா அந்த ஒரு மொமெண்டத்தை எடுத்துட்டு போகணும். அதுதான் மேட்ச்ல வந்துட்டோம் அப்படியே நம்ம பேசிட்டு அதான் சொல்றேன். இந்த மொமெண்டம் பத்தியே பேசலாம். கேகேஆர் வந்து ஒரு நல்ல மொமெண்டம்ல வராங்க. என்னதான் ரெயின் அஃபெக்டட் மேட்ச் 2 லாஸ்ட் லீக் மேட்ச் ஆடல, அவங்க ஸ்டில் நம்பர் 1ல ஃபினிஷ் பண்றாங்க. அண்ட் ஒரு ரெயின் அஃபெக்டட் மேட்ச் ஆடினாங்க ஆர்சிபி கிட்ட. இந்த மாதிரி இதுல இருந்தும் அவங்க வின் பண்றாங்கன்றது அவங்களுக்கு ஒரு நல்ல மொமெண்டம் தான். ஆனா கிரிக்கெட் வந்து ஒரே ஃபார்மேட்டு போவாது. நமக்கு திடீர்னு ஒரு நாள் 2-3 குயிக் விக்கெட்ஸ் விழுது, ஏதாவது ட்ரம்பிள் ஆகுறாங்க அப்படின்னா என்ன நடக்கும்ன்றது தெரியாது. டக்குன்னு ஒரு பேனிக் பட்டன் ஆன் ஆயிடும், உடனே என்ன பண்றதுன்னு தெரியாது.
ஹர்ஷித் ராணாக்கு கை ஒழுங்கா வராம போயிடும், பால் ஒழுங்கா போடாம என்ன வேணா நடக்கலாம். ஆனா எஸ்ஆர்எச் பாக்குறவோ அவங்க ஃபார்மேட்டை பத்தி பேசணும்னா அவங்க ஒரு மேட்ச் நல்லா ஆடுறாங்க, ஒரு மேட்ச் நல்லா ஆட மாட்டாங்க. ஒரு மேட்ச் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் ஃபுல்லா அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மெரிச்சாங்க, செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் நல்ல கேம், அடுத்த மேட்ச் சொதப்பல், ஒரு மேட்ச் நல்ல கேம், அடுத்த மேட்ச் சொதப்பல். அந்த பாயிண்ட்ஸ் படி பாத்தீங்கன்னா குவாலிஃபயர் 1 சொதப்பல், குவாலிஃபயர் 2 நல்ல கேம், திருப்பி இப்போ சொதப்பல் தான் வரணும் அவங்க ஃபார்மேட் படி பார்த்தா. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அண்ட் டீம் காம்பினேஷன் நேற்று நம்ம பேசணும், நம்ம டீட்டெயிலாக நாளைக்கு பேசலாம், நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எச் வின் பண்ணணும் அப்படின்னா அந்த 4th ஃபாரின் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த 4th ஃபாரின் ஆப்ஷனை கரெக்டா யூஸ் பண்ணி அவங்க கான்ட்ரிபியூஷன்ல தான் வின் பண்ற மாதிரி இருக்கும்னு தோணுது. அது யாரா இருந்தாலும் சரி. 3 பேர் கை வைக்க போறது இல்லை அவங்க. 1 பேட் கமின்ஸ், 2 கிளாசன், 3 ஹெட், 3 பேர் கன்ஃபார்ம். இந்த 4வது தான் மாத்தி ட்ரை பண்ணிருக்காங்க. ஆன்சன் ட்ரை பண்ணிருக்காங்க, மார்க்கம் ட்ரை பண்ணிருக்காங்க, விஜயகாந்த் ட்ரை பண்ணிருக்காங்க, இவ்வளவு பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. நீங்க கேட்கறபடி பாத்தீங்கன்னா கிளென் பிலிப்ஸ் வரணும், இல்ல மார்க்ரம் வரணும், இது யாரெல்லாம் இருக்கணும், இல்ல ஸ்பின் இவ்வளவு இருக்கு, ஸோ ஒரு லெக் ஸ்பின்னரே எடுத்துட்டு வரலாம்னு யோசிக்கிறாங்களா என்ன நமக்கு தெரியாது. ஏன்னா மார்க்ரம் ஒரு ஃபெயிலியர் தான் திருப்பி. அந்த 4th ஃபாரின் ஆப்ஷன் தான் நாளைக்கு அவங்களுக்கு கேம் சேஞ்சிங்கா இருக்கணும். அது இம்பாக்ட் கொடுக்கலன்னா கஷ்டம் தான், தோத்துடுவாங்க. ஏன்னா அந்த டீம் அதே டீம் தான், அந்த ஒரு பேலன்ஸ் தான் அவங்கள வந்து இந்த சைடா அந்த சைடா டிசைட் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன் நான். அந்த பேலன்ஸ் மிஸ் ஆகுது. நாளைக்கும் அந்த 4th ஆப்ஷன் வந்து சரி வரல அப்படின்னா கேகேஆருக்கு தான் எட்ஜ் கொடுக்கணும் கண்டிப்பா. அண்ட் கேகேஆர்ல நம்ம சொல்லவே வேணாம், நிதிஷ் ராணா திருப்பி வந்துட்டாரு, அதனால இன்னுமே ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க அவங்க. வி கேன் ஃபீல் ஃபார் அங்கரீஷ் ரகுவன்ஷி, நல்லா பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி பிக் ஸ்டேஜ்ல அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுனால நிதிஷ் ராணா வந்து அவர் கேரி பண்ணியிருக்காரு கேகேஆர் லாஸ்ட் 2 இயர்ஸ். அப்படி இருக்கவரு அவர் ஃபிட் ஆறாரு, நேரா சிப்பின் தான் பண்ணும் அவரு. அதுல நம்ம எதுவும் பேச முடியாது, அவங்க அதே டீம்ல போவோம். சொல்லுங்கப்பா சொல்லுங்க. அதான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு அதான் அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணிருக்காங்களா இல்ல வந்து பிளஸ் அவர் ஃபிட்டா இருந்தது உள்ள வந்தது. நான் எப்படி பாக்குறேன்னா லைக் பிக் மேட்சுக்கு நிதிஷ் ராணா மாதிரி ஒரு பிளேயர் வந்து நமக்கு தேவை. ரகுவம்ஷால அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஸோ அதனால கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால மெயினா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2வது அதே மூவ் தான் எஸ்ஆர்எச் சைடும் பண்ணியிருக்காங்க. லீக் ஸ்டேஜ்லயே வந்து ஒரு மயங்க் அகர்வாலையும் ராகுல் திரிபாத்தியும் ஃபுல்லா உட்கார வச்சுட்டாங்க. மயங்க் அகர்வால் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, ராகுல் திரிபாத்தி நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ராகுல் திரிபாத்தி மேட்ச் வினிங் பர்ஃபார்மர் அவரு. இவர் லைக் பயங்கரமா ஓப்பனிங் பேட்ஸ்மேன், நிறைய சீசன் விளையாண்டு இருக்காரு. ஸோ கரண்ட் ஃபார்ம் பார்க்கும்போது நல்ல ரிதம்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராகுல் திரிபாத்தி தான். ஸோ இந்த ஒரு 2 மூவ் வந்து பயங்கர குரூஷியலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஏன்னா ஆர்சிபி கூட எஸ்ஆர்எச் வந்து ஒரு மேட்ச் தோத்தாங்க. அந்த மேட்ச் வந்து ராகுல் திரிபாத்தி விளையாண்டு இருந்தாருன்னா வின் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் தான் பிளே ஆஃப்க்கு போகும்போது ஒரு டாப் டீம் நல்ல ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது ப்ரோ. லைக் முக்கியமான ஒரு பேட்ஸ்மேனை கொண்டு வந்துட்டு லைக் டீம்ல அது ஏன்னா முன்னாடி என்ன ஆயிடுச்சு, இவங்க 2 பேரும் அவுட் ஆயிட்டாங்கன்னா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எஸ்ஆர்எச். திடீர் அந்த அந்த அவர் வந்து ஒரு துருன்னு ஆளு. அவர் வந்து எப்பவுமே கிரீடி டு பெர்ஃபார்ம். நான் பண்ணணும் கேட்ச் கூட அப்படியே துள்ளி பிடிவாரு, பேட்டிங் கூட இப்படி ஆடி துரு நான் ஏதாவது பண்ணணும்ன்றேன். சோ அவருக்கு அந்த இன்டென்ஷன் இருக்கும், அந்த மாதிரி. ஆமா, டெஸ்பரேஷன் இருக்கு ஆளுங்களை யூஸ் பண்றது என்னைக்குமே. அவங்கள ரொம்ப பிரஷர் கொடுக்காம நீ என்னமோ பண்ணு, உன் கேம் விளையாடுன்னு சொன்னாலே அவங்க ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க. 2வது அவர் இந்தியாவுக்கு நிறைய விளையாண்டு இருக்கணும் அவரு, ஆனா கம்மியாக தான் சான்ஸ் கிடைச்சது. ஏன்னா அவர் ரொம்ப ஒரு லைக் நம்ம எப்படி வந்து ஒரு இஷான் கிஷனை பேசுறோமோ, ஒரு எப்படி ஒரு சூரியகுமார் யாதவ் பேசுறோமோ, அந்த ஒரு லிஸ்ட்ல வந்து ராகுல் திரிபாத்தி கண்டிப்பா டிசர்விங்கான ஆளு. ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து லைக் இந்த மாதிரி ஒரு இதுல பர்ஃபார்ம் பண்ணி ஃபைனல்ஸ் வரைக்கும் டீம் போகுதுன்னா கண்டிப்பா அவங்க இன்னும் நல்லா தான் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இந்த பாயிண்ட் மென்ஷன் பண்ண இருந்தது. லைக் மற்ற பிளேயர்ஸ் பேசுற அளவுக்கு நம்ம யாரும் ராகுல் திரிபாத்தி பத்தி பேச மாட்டேங்கிறோம். சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன், ஹர்திக் பாண்டியா, சஞ்சு சாம்சன் சொல்றோமே, இவர் எனக்கு தெரிஞ்சு இவரெல்லாம் அடுத்த சீசன் எந்த டீம் எடுக்கிறாங்களோ அவங்களா ஒரு லக்குன்னு தான் நான் சொல்லுவேன். சோ லைக் ரிலீஸ் பண்ணா கண்டிப்பா லாஸ்ட் ஆக்ஷன்ல கூட பண்ணீங்கன்னா அவர் பூனேல இருந்து வந்தவர் தானே. இது வரைக்கும் 2 வாட்டி ஆப்ஷன்ல வந்து 2 வாட்டியும் பிட் பண்ணாங்க. மேபி லைக் இன்னொரு டீம் போனாருன்னா அவருக்கு ஒரு ஃபுல் டோர்னமெண்ட் இருந்துச்சுன்னா அவர் ரொம்ப ஒரு ஸ்டார் பிளேயரா இருப்பாரு. சோ எனக்கு என்னமோ வந்து அவர் வந்து ரொம்ப பயங்கர குரூஷியல் ரோல் ப்ளே பண்ண போறாருன்னு தோணுது. அண்ட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் பிட்ச் கண்டிஷன்ஸ் ஆடுறவர் அவரு.
ஸ்லோ ட்ராக்ல ஆட மாட்டாரு, ஃபிளாட் ட்ராக்ல தான் ஆடுவார், அந்த மாதிரி பிளேயர் கிடையாது. எல்லா இடத்துலயும் அவர்கிட்ட இருந்து கான்ட்ரிபியூஷன் இருக்கும். இல்ல லைக் என்ன இந்த ஓவர் துருவால ஃபீல்டிங்ல ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு, பேட்டிங்ல ரன் அவுட் ஆவாரு, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் மெலோ டவுன் பண்ணாருன்னா ஒரு பயங்கரமான பிளேயர் தான் அவரு. இல்ல ஆக்சுவலி அவர் என்னன்னா ஸ்பின்னையும் சூப்பரா ஆடுவாரு, பேஸையும் சூப்பரா ஆடுவாரு. ஆமா, மோஸ்ட்லி நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்பின்னா ஒரு மாதிரி நெகோஷியேட் பண்ணிட்டு ஃபாஸ்ட் அடிப்பாங்க, அவர் வைசி வெர்ஸா இருக்கும். பட் இவர் வந்துட்டு ரெண்டையும் சூப்பரா ஆடுறாரு. பிளஸ் ஆக்சுவலா இவர் வந்துட்டு ஒரு ஓப்பனரா தான் வந்தாரு ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் அந்த ஃபைனல்ஸ் வர காரணமே அவர் தான். அவரோட ஒரு 50, 60s அந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன்ஸ் தான் நிறைய வந்துட்டு அவங்கள ஃபைனல்ஸ் எடுத்துட்டு வந்துச்சு. அண்ட் இப்போ மிடில் ஆர்டர்னு கொடுத்தும் அந்த ரோலை கரெக்டா பண்றாரு. ஆக்சுவலா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதே மாதிரி லைக் டாக்கிங் ஆன் டு நிதிஷ் ராணா, அவங்க பண்ணது ஆக்சுவலி கரெக்ட் தான். ஏன்னா ரகுவன்ஷிக்கு வந்துட்டு இன்னும் லைக் இயர்ஸ் இருக்கு, அவர் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணலாம் நெக்ஸ்ட் இயர். பட் இந்த மாதிரி டோர்னமெண்ட்ல அவருக்கு ப்ரெஷர்ல ஆடி அவர் ஃபெயில் பண்ணிட்டாருன்னா மேபி லைக் இல்ல ஓகே இவன் இந்த பையனால ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியாதுன்ட்டு தள்ளி வச்சிட்டாங்கன்னா லைக் அவரோட இதுவும் போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது கேகேஆருக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இன்னொன்று என்னன்னா ஃபில் சால்ட்டுக்கு லைக் டு லைக் ரிப்ளேஸ்மெண்ட் அப்படியே வந்தாரு குர்பாஸ். நீங்க சொன்ன மாதிரி தான் லைக் 100% பண்ணலனாலும் 70% பண்ணிட்டாரு. பட் அவரோட பேட்டிங் ஸ்டைல் அதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஓப்பனிங்கும் செக் பாக்ஸ் ஸ்டிக் பண்ணிட்டாங்க. மிடில் ஆர்டருக்கும் இப்போ நிதிஷ் ராணா வந்தவுடனே கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. ஸோ அதான் லைக் மேபி நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இனிஷியலா 2-3 விக்கெட் மேபி விட்டாங்கன்னா தான் மேபி டெஸ்டிங்கா இருக்கும் கேகேஆருக்கே தவிர ரெண்டு சைடும் நல்லா இருக்கு. ஈவன் அங்க கூட நிதிஷ் ரெட்டி இருக்காரு, அவரும் லைக் சூப்பரா எக்ஸெப்ஷனலா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மேபி பாப்போம் அதான் எப்படி எந்த சைடு அந்த ஃபோர்த் ஃபாரின் ஆப்ஷன் பத்தி எஸ்ஆர்ஹெச்சோட ஃபோர்த் ஃபாரின் ஆப்ஷன் பத்தி பேசுங்க ரெண்டு பேரும். அந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டீங்க. இல்ல ப்ரோ, எஸ்ஆர்ஹெச் வந்து அவங்க சாரி ப்ரோ நான் சொல்லிடுறேன் ப்ளீஸ் ப்ளீஸ். என்னன்னா எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் அவங்க வாஷிங்டன் சுந்தர ட்ரஸ்டே பண்ணல. அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு பண்ண மாட்டாங்க, இதுக்கு மேலே பண்ண மாட்டாங்க. நேரா ஃபைனலுக்கு எடுத்துட்டு வர மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்ல ஏன்னா ஒரு சீசன் வந்து அவர் இன்ஜுரினால மிஸ் பண்ணிட்டாரு. ரெண்டாவது சீசன் வந்து அவர் ஆன் அண்ட் ஆஃப் சான்ஸ் கொடுத்தாங்க. யாரு கேப்டன் தெரியல, போற யாருக்கு மார்க்ராம் கேப்டன்சில நினைக்கிறேன். ஆன் அண்ட் ஆஃப் தான் அவர் சான்ஸ் கிடைச்சது. இந்த மேட்ச் வந்து ஒரே மேட்ச் வந்து இது ஏதோ வந்து 30 ரன் ஏதோ இம்பாக்ட் பிளேயர் கடைசியில கொண்டு வந்தாங்க. பவுலிங்ல பாவம் ஃபேசர் மேக்கர் போட்டு 30 ரன் அடிச்சிட்டாரு அவரை. ஸோ அதனால அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அவங்க ஃபோர்த்து ஒரு மேட்ச் லைக் ஷபாஸ் அகமது நேற்று நல்லா போட்டாரே தவிர எப்பயுமே அவர் வந்து எக்கனாமிக்கலா போடக்கூடிய பவுலர். ஒரு 2 overs 9 ரன், 2 overs 12 ரன்ஸ், ஓவர் 2 ஓவர் இப்படி ஓட்டணும்னா அவர் வச்சு போடலாம். நேற்று வந்து அவருக்கு விக்கெட் சப்போர்ட்டா இருந்தது. பிளஸ் அபிஷேக் சர்மாவும் போலிங் பண்ணிட்டாரு. ஸோ எப்படி மேனேஜ் பண்ணிட்டாங்க, அந்த ஒரு இதை வந்து அவங்க ஸ்டார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை விட வந்து ஒரு மேட்ச் வின்னிங் லெக் ஸ்பின்னரோ இல்லை ஒரு செகல் மாதிரி இல்லை வந்து வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு பவுலர் வந்து அவங்க மிஸ் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. மைண்ட் மார்க்கண்டேவும் வந்து ரொம்ப அடி வாங்கிட்டாருன்னு உட்கார வச்சுட்டாங்க. ஸோ வாஷிங்டன் சுந்தர் சுத்தமா ட்ரஸ்டே பண்ணல. ஸோ லைக் அவங்க ஸ்பின் வந்து எப்படி போட போறாங்கன்றது ஒரு கன்சர்னா இருக்கு. லைக் ஃபோர்த் ஃபாரின் ஆப்ஷன் வந்து அவங்க மார்க்கோ ஜான்சனுக்கும் அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா அவர் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்திருக்காரு. கடைசி விஜயகாந்த் இந்த 3 பேர்ல யார் யூஸ் பண்ணுவாங்கன்றதுதான் இப்போ யோசிக்க வேண்டியது. இல்ல மார்க்ராம் தான் ப்ரோ. ஏன்னா மார்க்ராமுக்கு வின்னிங் காம்பினேஷன் சுத்தமா வின்னிங் காம்பினேஷன். ஏன்னா கிளென் பிலிப்ஸ் ஃபைனல்ஸ்ல மட்டும் கொண்டு வர மாட்டாங்க கண்டிப்பா. ஏன்னா எதுக்கு ஃபைனல்ஸ்ல மட்டும் நம்ம எதுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இந்த டீமோட இவ்வளவு நாள் பண்ணிட்டோம், இது வந்தாலும் பரவாயில்ல போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. மார்க்ராமுக்கு இது ரொம்ப ஃபெயிலியர் சீசன். இது பிளஸ் வந்து சான்ஸும் கிடைக்கல வேற. கால் வருது ஆக்சுவலி, சவுண்டுக்குள்ள கம்மி ஆயிடுச்சு. நீங்க பேசுங்க பிரபு. அது இருக்கும் கொஞ்சம் மைல்டா இருக்கு. மைல்டா இருக்கு ஆக்சுவலி. ஃபோன் வரனால பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் கம்மி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபோன் ஏதாவது வருது. இப்போ ஓகே, இப்போ ஓகே. கண்டினியூ பண்ணுங்க. அதான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு வந்து அதான் மார்க்ராமுக்கு சான்ஸும் கிடைக்கல. பிளஸ் வந்து சான்ஸ் கிடைச்ச மேட்சும் அவர் வந்து ஃபெயில் ஆயிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபாரின் காம்பினேஷன்ல இவரை கொண்டு வரலாமா, சிம்பிளா வச்சுட்டு அப்படியே எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே ஓகே, ரொம்ப சிம்பிளா வச்சுட்டு அப்படியே மார்க்ராம் நீ அடிக்கிறது அடிப்பா இதுக்கப்புறம் சொல்லுங்க. அதான் என்ன செஞ்சு பண்ணாம
ஓகே நீங்க கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. அவர் ஏதோ டிஸ்ட்ராக்ட் ஆவறாருன்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஃபைன். நல்லா லைக் அதே வின்னிங். சரி சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க, முடிச்சிருங்க, கம்ப்ளீட் பண்ணிருங்க. அதான் லைக் நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து இந்த ஃபாரின் பிளேயர் ஆப்ஷன்லாம் அவங்க அதை யோசிக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த டீம் செட் ஆயிடுச்சா இப்படியே எடுத்துட்டு போயிடலாம், லைக் இந்த காம்பினேஷன் வந்து ஒரு ஃபாரின் இடிக்குது, அதை பத்தி அவங்க தாட் ப்ராசஸ்ல இது இருக்காதுன்னு எனக்கு தோணுது ப்ரோ. எனக்கும் அதேதான் ப்ரோ. லைக் மோஸ்ட்லி வின்னிங் காம்பினேஷனோட போவாங்கன்னு தோணுனாலும் பட் பேட் கமின்ஸ் வந்துட்டு லைக் அந்த லாஸ்ட் மினிட் டச்சப் ஏதாவது பண்ணுவாரோ, அந்த கிளென் பிலிப்ஸ்ங்கிற ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்ப்போங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா விஜயகாந்த் கண்டிப்பா போக மாட்டாங்க. ஏன்னா லைக் அவர் பாவம் ரொம்ப ஒரு மாதிரி அடி வாங்கிட்டாரு. அண்ட் இந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா தெரியல. அவர் ரொம்ப சின்ன பையன் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஆக்சுவலா பேட் கமின்ஸ் இஸ் நோன் ஃபார் டேக்கிங் டிசிஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு போல்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறது தான். ஏன்னா போன மேட்ச் மொத்தமாவே 4 ஓவர் தான் ஸ்பின்னர்ஸ் போட வேண்டியதா இருந்திருக்கும். நல்லா போட்டனால அந்த மூவ் எடுத்துட்டு போயிட்டு ஈவன் ஹெட்மயருக்குலாம் வந்துட்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்னா லைக் நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம் மேபி லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் ஹெட்மயர் லெஃப்ட் வேற அப்படின்ட்டு. பட் பிரேவா கொடுத்து போல்டா கொடுத்து அவங்களும் விக்கெட் எடுத்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த லாஸ்டா சரி ஓகே மார்க்ரம் தான் இது ஆகல, அப்படி இருந்து இவ்வளவு நாள் அவருக்கு ஃபெயிலியர் வந்திருக்கு. ஸோ அப்படி இன்னைக்கும் அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா லைக் கண்டிப்பா அது டீமுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு பேக்ல போட்டுரும். ஸோ அப்படி இருக்கும்போது மேபி டெஸ்ட் பண்ணாத ஒரே ஆப்ஷன் கிளென் பிலிப்ஸ் தான். ஏன்னா மார்க்கோ யான்சன் பத்தி கண்டிப்பா யோசிக்கவே மாட்டாங்க. அதுவும் குவாலிஃபயர் 2 பிச்சை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா மார்க்கோ யான்சன் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ மேபி அந்த ஒரு ஆப்ஷன் கிளென் பிலிப்ஸ்க்கு போனா கிளென் பிலிப்ஸ் தான், இல்லைன்னா மார்க்கரம் தான் ஆடுவாங்களே தவிர்த்து மற்ற யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க. அதான் என்னோட கருத்து. நீங்க சொன்னது கரெக்ட் தான். நானுமே மேபி கிளென் பிலிப்ஸ் எடுத்துட்டு வரதுக்கு நீங்க சொன்ன ஆங்கிள் படி அந்த பெர்ஸ்பெக்ஷனை பார்த்தா அது ரெஸ்பெக்டபிள் பெர்ஸ்பெக்டிவா தான் இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா இவ்வளவு நாள் கிளிக் ஆகல, ஸோ இதை ட்ரையாவது பண்ணி பார்க்கலாம், அந்த ரிஸ்க் நான் எடுத்துக்கிறேன்னு அவர் ஓன் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் வந்து ஓன் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பேட் கமின்ஸ் நினைச்சா பண்ண வாய்ப்பு இருக்கு. அவரு ஒரு வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு வராரு, ஒரு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டு வராரு, அவருக்கு ஒரு வாய்ஸ் இருக்கும் அந்த டீம்ல. ஸோ நான் ஐ கோ வித் கிளென் பிலிப்ஸ், லெட் மீ டேக் த ரிஸ்க்னு அவர் சொல்லலாம். நடக்கலாம், நடந்தா எப்படி வேணா போக சான்ஸ் இருக்கு. அண்ட் ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க மார்க்ரமுக்கு ப்ரிப்பேர் ஆகி தான் வருவாங்க. கிளென் பிலிப்ஸ் வந்து ஒரு அவுட் ஆஃப் சிலபஸா இருக்க சான்ஸ் இருக்கு. இவனடா திடீர்னு வந்து ஒரு குயிக் ஃபயர் 30-35 அடிக்கிறான், என்னடா டக்குன்னு ஆஃப் ஸ்பின் போடுறேன்னு ஓவர் போட வரான் அப்படின்னு யோசிக்க வாய்ப்பு இருக்கு. ஃபீல்டிங் வேற ஒரு 10 அடி கவர் பண்ணுவாரு, விழுந்து பிடிப்பாரு. ஸோ அது வந்து அவங்கள வந்து ஒரு பேக் ஸ்டெப்ல போடுறதுக்கு பேக் ஃபுட்ல போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு கொஞ்சம். மேபி அந்த வகையில டாக்டிக்கலி யோசிச்சாங்கன்னா எடுத்துட்டு வரலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு கை வைக்க மாட்டாங்க. அவரு எஸ்சிசி வேற 2 வாட்டி வின் பண்ணியிருக்காரு ஃபைனல்ஸ். அந்த அவங்களுக்கு என்ன தாட் இருக்குன்னா அவருக்கு ஃபைனல்ல ஒரு ராசி இருக்கு அப்படின்னு அவங்க மேனேஜ்மெண்ட் நினைக்க வாய்ப்பு இருக்கு எஸ்ஆர்ஹெச். ஏன்னா ரெண்டு கன்சிக்யூட்டிவ் ஃபைனல்ஸ் வந்து அவர் போயிருக்காரு. அவர் ஃபைனல்ஸ் அவங்க டீமை ரெப்ரசென்ட் பண்ணி அந்த ஓனர்ஸ் மேனேஜ் பண்ற டீமை ரெப்ரசென்ட் பண்ணி அவர் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த ஃபைனல்ஸ் கணக்குப்படி இவர் இருந்தா ஒரு லக் ஃபேக்டர் இருக்கும் டீமுக்குன்னு நினைக்கலாம். மேபி அதனாலதான் அவர் டேரக்டா 2 குவாலிஃபயர் ஆடி வச்சிருப்பாங்கன்னு கூட தோணுது எனக்கு. ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் ஆட வைக்கல, சாரி பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபயர் 2 ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு வந்துட்டாங்க அவர். சோ அதே மாதிரி கேகேஆர் சைடு நம்ம டச்சே பண்ணல. சோ கேகேஆரோட பவுலிங் லைனை பத்தி பேசியே ஆகணும். ஏன்னா இல்ல நெக்ஸ்ட் அதுதான் வந்தா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கே போயிடலாம். ஏன்னா இவங்களோட பவுலிங் இவங்களோட இதையும் முடிச்சிடலாம், இவங்களோட பவுலிங்கையும். நான் கொஸ்டின் எக்ஸ்ட்ரா அதுதான் வச்சிருந்தேன். இப்போ கேகேஆர் குர்பாஸ் வராங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா குர்பாஸ் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து அடிச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபெயிலியரா இருந்தா மேபி அவரு அன்எக்ஸ்பெக்டடா டெலிவர் கூட பண்ணியிருப்பாரு. இப்போ இவங்க குர்பாஸ்க்கும் கொஞ்சம் ப்ரிப்பேரா வருவாங்களோன்னு தோணுது, கொஞ்சம் கான்சியஸா. அண்ட் நிறைய எனக்கு என்ன தோணுது, ஸ்பின் ஆப்ஷன் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போவாங்களா, இல்ல புவனேஸ்வருக்கு ஓவர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல லைக் நரேனன் குர்பாஸுக்கு ஸ்ட்ரைட்டாவே ப்ரோ, லைக் குர்பாஸ் வந்துட்டு சுத்து கை தான். ஸோ அவருக்கு ஆப்வியஸா வந்துட்டு மேபி சுனில் நரேனை கொண்டு வரலாம். பட் சாரி அவருக்கு மேபி இவரை கொண்டு வரலாம், ஸ்பின்னரை கொண்டு வரலாம். சுனில் நரேனுக்கு வந்துட்டு ஆப்வியஸா டைரக்டா புவனேஸ்வர் தான் போவேன். அவருக்கு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஷார்ட் பால் போட்டா ஆட தெரியல, அங்க இருந்து அவருக்கு பிக் பண்ண முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்வியஸா ஃபாஸ்ட் பவுலரை கொண்டு வந்து டைரக்டா ரேட்டில் பண்றதுதான் என்னோட இது. அண்ட் இன்னொன்னு எனக்கு ஒரு சின்ன இதுன்னா பேட் கமின்ஸ் பவர் பிளேல வர வேணாம். பேட் கமின்ஸ் வந்துட்டு லேட்டர் ஸ்டேஜ்ல வந்தாலே போதும். ஏன்னா பவர் பிளேல வந்து அவர் ரொம்ப அடி வாங்குறாரு, ஈஸியா அடிச்சிடுறாங்க. ஸோ அதனால மேபி லைக் எனக்கு தெரிஞ்சு புவனேஸ்வர் குமார் வச்சுதான் போவாங்க ஸ்டார்டிங் இருக்கு சுனில் நரேனுக்கு. ஏன்னா லைக் அவருக்கு ஆட தெரியல, அவருக்கு ஷார்ட் பால் அந்த ரேஞ்சில் போட்டா ஆட தெரியல.
ஸோ மேபி அவுட் சைடு ஆஃப் ஸ்டம் அந்த ஷார்ட் பால் ட்ரிக் யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அது அவுட் ஆயிருவாரு அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டு. அண்ட் குர்பாஸ் வந்துட்டு ஆப்வியஸா லைக் அவர் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னா நான் நிறைய அடிச்சு பார்த்துருக்கேன். வித் த ஸ்பீட் அடிப்பாரு, பால் கம்மிங் ஆன் டு பேட் அவருக்கு ஸ்பீட் இருந்தா ரொம்ப பிடிக்கும். பட் ஸ்பின்னை வந்துட்டு நான் அவரை பெருசா டேக் ஆன் பண்ணி பார்க்கல. ஸோ மேபி சேப்பா விக்கெட்டும் நேற்று மாதிரி அன்னைக்கு மாதிரி திரும்புற விக்கெட்டாலாம் இருந்தா கண்டிப்பா டேர்ன் அசிஸ்ட் இருந்தா மேபி அவர் சஃபர் பண்ணுவாரோங்கிறது தான் என்னோட தாட்டு. ஓகே ரேவன், நீங்க சொல்லுங்க. நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் பிரபு வந்து ஓவரால் கேகேஆர் டீமை பத்தி ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு வந்து லைக் புவனேஸ்வர் குமார் கொஞ்சம் கீ ஃபேக்டரா இருப்பார். ஏன்னா 2014 இருந்து 24 10 சீசன் வரைக்கும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஒரே டீம்ல ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு பிரான்சைசில விளையாடுறது சாதாரணமான விஷயமே கிடையாது. எவ்வளவு மெகா ஆக்ஷன் தாண்டி வந்து அவர் ரீடைன் பண்ணிருக்காங்க. அவர் ட்ரஸ்ட் பண்ணிருக்காங்க, அவரும் அந்த மாதிரி டெலிவர் பண்ணிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து புவனேஸ்வர் குமார் வந்து அந்த இனிஷியல் ஸ்விங் மட்டும் கிடைச்சதுன்னா எக்ஸாக்டா 2018 எப்படி ஒரு கேன் வாட்சனுக்கு ஒரு இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் போட்டாருன்னா போட்ட அந்த மாதிரி ஆச்சோ, அந்த மாதிரி ஒரு இனிஷியல் ஸ்டார்ட் போல்ட்டுக்கு எப்படி வந்து எலிமினேட்டர்ல ஒரு ஸ்டார்ட் கிடைச்சதோ அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் மட்டும் கிடைச்சி ஒரு 3 ஓவர் நல்லா போயிடுச்சுன்னா எஸ்ஆர்ஹெச்சோட மொமெண்டம் அப்படியே ஷிஃப்ட் ஆயிடும். ஏன்னா அதான் ஆச்சு. எலிமினேட்டர் பாத்தீங்கன்னா போல்ட்டுக்கு 3 ஓவர் 6 ரன், ஃபேப் டியூப்ளசிஸ் வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. இன்ஸ்விங் அவுட் ஸ்விங்னு போட்டு ஒண்ணுமே பண்ணவே முடியல அவரால். 3 ஓவர் 6 ரன் ஒரு விக்கெட். அந்த மொமெண்டமா ரன்னு கொடுக்கறத விட மொமெண்டமா ஃபுல்லா எடுத்துட்டு கேமை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரது வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் தேவை. அந்த மாதிரி எபிலிட்டி வந்து இவருக்கு இருக்கு, புவனேஸ்வர் குமார்ட்ட நிறையவே இருக்கு. மெய்டன் ஓவர் போடக்கூடிய எபிலிட்டி கூட இருக்கு அவருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு 3 ஓவர் 10 ரன் ஒரு விக்கெட், அதுல 2 ஓவர் இவர் போட்டு அப்படியே சோக் பண்ணிடுவாங்க. ஸோ மிடில் வந்து நடராஜன் போடுவாரு. அதுக்கப்புறம் ஷபாஸ் அகமது, பேட் கமின்ஸ் இவங்கெல்லாம் வந்து போட்டாங்கன்னா மேட்ச் வேற லெவல்ல இருக்கும். ஸோ அதான் ப்ரோ லைக் எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங். இது நீ எஸ்ஆர்ஹெச் பவுலிங், கேகேஆர் பேட்டிங் பத்தி இல்ல அதான் ப்ரோ அதான் சொல்றேன். அதான் இது இந்த பவுலிங் லைனப்லயே நான் சொல்றேன். லைக் இனிஷியலா ஒரு விக்கெட் விழுந்து இங்க ஒரு ஓவர் இப்போ ஆர்சிபி ஆர்ஆர்பியே பாத்தீங்கன்னா 2 ஓவர் 6 ரன்னு. அதுக்கப்புறம் அந்த எஸ்டேயால் போட்ட ஒரு ஓவர் தான் வந்து மேட்சை மாத்திச்சு. அவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் கிடைச்சது 16 ரன்ஸ் 3 ஓவர்ஸ் 22 ஸ்டார்ட்டுக்கே வந்தாங்க. ஆனா பவர் 3 ஓவர் போட்டு அது 2 ஓவர் புவிக்கு வந்து நல்லா ஸ்விங் ஆச்சுன்னா ஒரு ஓவர் மேடன் ஆடுறது கூட சான்ஸ் இருக்கு. பிளஸ் ஒரு விக்கெட் இருந்துச்சுன்னா ஒரு 3 ஓவர்ஸ் 10 ரன்ஸ் அப்படின்ற ஒரு பேக் ஃபுட்ல அவங்க போயிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து அங்கிருந்தே மொமெண்டம் எடுத்துட்டு போயிடுவாங்க எஸ்ஆர்ஹெச். ஸோ லைக் அந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ஸ் பிச்சிலேயோ இல்லை புவியோட ஃபார்ம்லயோ இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து அந்த மொமெண்டம் அப்படியே விட மாட்டாங்க, அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு ஃபேவரா போயிடும் ப்ரோ. லைக் எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் லைன் யாரு வின் பண்ணுவாங்கன்னு சொல்ல போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. இல்ல அதான் இப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச்சுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. அதான் நான் சொல்ல வரேன். ஓகே பிரபு, நீங்க பேசுங்க. கேகேஆர் பத்தி நீங்க ஸ்டார்ட் பண்ண வந்தீங்க, கேகேஆர் பத்தி கான்சென்ட்ரேட் பண்ணலாம் கொஞ்ச நேரம். ஸோ லைக் கேகேஆர்ல வந்துட்டு நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸஸ்னு எல்லாருமே கொடுத்துருக்காங்க. குவாலிஃபயர் 1ல பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு திடீர்னு ஒரு 24 பால் 55 கஜாமுச்சான்னு வச்சுட்டாரு. வெங்கடேஷ் ஐயர் எல்லா மேட்சும் டெலிவர் பண்றாரு. அவரும் வந்துட்டு லைக் எப்படி பிச்சுலாம் இல்ல, ஸ்பின்னு போட்டா ஸ்லாக் ஸ்வீப் வச்சிருக்காரு. இவர் ஃபாஸ்ட் பவுலிங் போட்டா இந்த ஃபிளிக்கு புல்லுன்னு சூப்பரா எல்லாத்துக்கும் கரெக்டா ஒரு ஷாட் வச்சு ஆடினுக்காரு. எல்லாம் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கேகேஆர் டீம் எப்படி இருக்குன்னா 2018 சிஎஸ்கே டீம் மாதிரி இருக்கு. திரும்ப சிஎஸ்கேவை கொண்டு வரோம், ஏதாவது நினைச்சுக்காதீங்க. ஸோ லைக் ஜஸ்ட் கம்பேரிசனுக்கு தான். ஸோ ஒவ்வொரு மேட்சுக்கும் ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாங்க. 2020 எம்ஐ டீம் மாதிரி இருக்கு. இல்ல திரும்ப எம்ஐனாலுமே வந்துட்டு சிஎஸ்கே எம்ஐ மட்டும் சொல்றேன். எல்லாரும் மேட்ச் அதான் இல்ல 5 வருஷம் சாம்பியன்ஷிப் அடிச்ச டீம் தான் சொல்ல முடியும். நம்ம ஆர்சிபி மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியுமா? அதுவே திட்டுவாங்க. சரி பஞ்சாப் மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஸோ ஒவ்வொரு மேட்சும் லைக் ஒவ்வொரு மேட்சும் நான் செஞ்சிருக்காங்க. அண்ட் கரெக்டா அந்த ஒரு எந்த ஸ்டேஜ்ல பீக் ஆகணுமோ அந்த ஸ்டேஜ்ல வருண் சக்கரவர்த்தி வேற பீக் ஆயிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு செட்டில்டு காம்பினேஷனா இருக்காங்க. இப்போ எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு நம்ம பாருங்க, ஒரு ஃபாரின் ஸ்லாட் யார் எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஸோ அதுல ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. பட் இந்த சைடு அந்த கொஸ்டின் மார்க்கே இல்லை, எல்லா ஸ்லாட்டும் டிக் பண்ணிட்டாங்க. பவுலிங்ல வந்துட்டு அவங்களுக்கு நீட்டா ஹர்ஷித் ராணா சில சமயம் அடி வாங்கினாலுமே லைக் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துறாரு. அவர் வந்துட்டு அந்த டீமோட ஒரு சர்துல் தாக்கூர் மாதிரி இருக்காரு.
மோஸ்ட்லி லைக் ரன்ஸ் போனாலுமே ஒரு 2-3 விக்கெட்ஸ் எடுத்துடுறாரு. அது ரொம்ப முக்கியமான விக்கெட்டும் இருக்கு. ஸோ இது அப்படி ஹர்ஷித் ராணா அடி வாங்கினார்னா மிடில் ஒரு 2 ஓவர் போடுறதுக்கு ரசல் வந்துடுறாரு. ரசல் வந்து ஒரு 2 ஓவர் போடுறாரு. அவர் ஆக்சுவலா முன்னாடி பேஸ் கொடுக்கறது இல்லை, ஸ்லோயர் ஒன்ஸ் போடுறாரு. அந்த ஸ்லோயர் ஒன்ஸை பிக் பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கு அவர்டே இருக்காது. பட் ஸ்லோயர் ஒன்ஸ் இல்ல சேப்பாக்ல ஸ்லோயர் ஒன்ஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது. நேத்தே பார்த்தோம்ல, சேப்பாக்ல வேற விளையாட போறான். ஸோ நல்லா இந்த திருக்கி விட்டாருன்னா கண்டிப்பா அவருக்கும் ஒரு நல்ல அசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதான் ப்ரோ, அவர் பேசும்போது எப்படி அவருக்கு யார் வின் பண்ண போறாங்கன்னு சொல்ல தெரிஞ்சிருச்சோ, அதே மாதிரி நான் பேசுறதுல தெரிஞ்சிருக்கும் நான் யாருக்கு சப்போர்ட் பண்றேன்ட்டு. ஸோ கேகேஆர் ஒரு நல்ல யூனிட்டா இருக்காங்க. அந்த ஒரு எல்லா காம்பினேஷனும் கரெக்டா இருக்கு. பிளஸ் வருண் சக்கரவர்த்தி லோக்கல் பாய், கண்டிப்பா லைக் அங்கேயும் நட்டு இருக்காரு. பட் ஸ்டில் இங்க வந்துட்டு ஒரு ஸ்பின் அசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கறதுனால லைக் அவரும் வந்துட்டு கண்டிப்பா என்ன சொல்றது, ஈவன் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ்ல நரேன் கூட அடி வாங்கினாரு. பட் இவர் அந்த எக்கனாமிக்கல் ஸ்பெல்ஸ் 4 ஓவர் 22, 4 ஓவர் 24, 27 ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ கரெக்டா பீக்குக்கு வராரு. ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு 55-45 கேகேஆருக்கு தான் சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க டீம் சூப்பரா ஜெல்ல இருக்காங்க. கம்பீர், கிரெடிட்ஸ் டு கம்பீர் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். நீங்க சொன்ன மாதிரி நேரா வந்தாரு. இந்த டீம் இத்தனை ரொம்ப ஃபெயிலியரா இருந்த டீமை வந்துட்டு திடீர்னு 2012 கொல்கத்தா மாதிரி அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஒரு பயம் வர வச்சிட்டாருல திரும்ப. இந்த வருஷம் ஃபுல்லாவே வந்துட்டு கேகேஆரோட ஒரு கிராஃப் பாத்தீங்கன்னா லைக் நேரா தான் போயிட்டு இருக்கு. ஒரு சில இடத்துல மட்டும் மேபி லைக் ஒரு ஸ்லோப் வந்திருக்கலாமே தவிர, பட் நேரா போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா கேகேஆர் வின் பண்ணா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, நல்லா இருக்கும். ஓகே, நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு நான் இன்னும் திருப்பி ஆட் பண்றேன். கேகேஆர் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருமே மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. மேன் ஆஃப் தி மேட்ச்னு கொடுக்குற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் பண்ணியிருக்காங்க. யாருமே பண்ணலன்னு சொல்ல முடியாது. நிதிஷ் ராணாக்கு ஒரே ஒரு மேட்ச் தான் பேட்டிங் கிடைச்சது. அந்த மேட்சும் அவர் ஒரு 35 அடிச்சாரு. ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ரஸ்டியா இருந்தாரு, ஒரு ரெயின் கர்டெயில்டு மேட்ச். அவர் ஆனா அந்த செகண்ட் ஃபீல்டில் எடுத்துக்கிட்டாரு. சிங்கிள் ரொட்டேட் பண்ணி வெங்கடேஷ் ஐயருக்கு கொடுத்தாரு, ரசலுக்கு கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு செகண்ட் ரோல் எடுத்து ஆடினாரு. எல்லாருமே வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து வெளியே இருக்க பிளேயர்ஸை உட்பட ஒரு சில நாள் வந்து அங்கிரீஷ் ரகுவன்சி வெளியே உட்காராங்க, அவரும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஒரு சில வாட்டி அரோராவை வெளியே உட்கார வைக்கிறாங்க, அவரும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஹர்ஷித் ராணா சஸ்பெண்ட் பண்ணாங்க, அவரும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸ்டார்க்கு பண்ணிட்டாரு. ஸ்டார்க்கு பிளே ஆஃப்ல சொல்லவே வேணாம், என்ன பண்ணுவாருன்னு தெரியும். வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் மேட்ச் வின்னர்ஸ். பேட்டிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓபன் பண்ற 2 பேரும் மேட்ச் வின்னர்ஸ். குருபாஸ் நமக்கு கொஸ்டின் மார்க்ல தான் வைக்கணும். ஒரு மேட்ச் பண்ணிருக்காரு. ஆனா அவர் நம்ம லாஸ்ட் சீசன் பார்த்துருக்கோம், சிங்கிள் ஹேண்டடா 2-3 மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்கு. நரேன் ஒன் டவுன்ல வர நிதிஷ் ராணா, வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயாஷ் ஐயர், ரிங்கு சிங், ரசில், இந்த ரமன்தீப் சிங், அவர் கூட வின் பண்ணிருக்காரு. எல்எஸ்ஜி அவ்வளோ அக்ரெஷன் காட்டுறாரு, வந்தான்னா அடிக்கிறாரு பேட்டிங்ல. ஸோ பார்க்கவே பயமா இருக்கு டீம் மாதிரி தான் தெரியுறாங்க கேகேஆர். ஆக்சுவலி இது வந்து நோ பிரெயினா தான். யாரை கேட்டாலும் கேகேஆர் வின் பண்ணுவாங்க அப்படி சொல்லுவாங்க. பெருசா யோசிக்க கூட இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மொமெண்டமோட வந்திருக்காங்க, செஞ்சிருக்காங்க. ஆனா எனக்கு என்ன அப்படின்னா, இந்த எஸ்ஆர்ஹெச்சோட 4th ஃபாரின் ஆப்ஷன் நாளைக்கு ஏதாவது பண்றாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் எஸ்ஆர்ஹெச் வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. எதன் பேர்ல நான் இதை சொல்றேன்னா, கேகேஆருக்கு பேக் கேமே வரல. அது ரொம்ப கஷ்டம் வராம போறது. இவ்வளவு பெரிய டோர்னமெண்ட்ல நம்ம பார்த்திருக்கோம் அந்த மாதிரி பேட் கேமே வராம வின் பண்ணிருக்க டீம் தான் பார்த்திருக்கோம். எம்ஐ பார்த்திருக்கோம். சிஎஸ்கே நம்ம அப்படி பார்த்திருக்க மாட்டோம். சிஎஸ்கே ஒரு சொதப்புவாங்க. எம்ஐ அப்படி கிடையாது. அவங்க ஒரு மொமெண்டம் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு வராங்கன்னா அப்படியே போவாங்க. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியாவை பார்த்திருக்கோம், அப்படியே வருவாங்க. முதல் 2-3 மேட்ச் தோத்தாங்க. நம்ம வேர்ல்ட் கப் 2019 எடுத்துக்கணும், அப்புறம் ஃபுல் மிதி தான். அண்ட் இன்னொன்று நம்ம பார்க்கணும், கம்பீர் வந்து ஒரு லேசுப்பட்ட ஆள் கிடையாது. அவர் வந்து இந்த நாக் அவுட் கேம்ஸ், பிளே ஆஃப் கேம்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியா கிட்ட அவர் எப்படி விளையாடுவாருன்னு தெரியும். ஒரு ஆஸ்திரேலியன் கேப்டனு எப்படி அணுகுவாருன்னு தெரியும். இப்போ ஆக்சுவலி இங்க ஸ்ரேயாஸ் ஐயர், பேட் கமின்ஸ் தாண்டி ஒரு ஆஸ்திரேலியன் கேப்டன் வர்சஸ் கம்பீர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ வருது. அதுல அவரு கண்டிப்பா நான் வந்து வின் பண்ணி கொடுக்கணும். அண்ட் இன்னொன்னு அவருக்கு இருக்கும், அவர் வந்து எப்பவுமே அந்த கிரெடிட்ஸை பத்தி பேசுவாரு. இப்ப மட்டும் ஒரு பேட் கமின்ஸ் ஏதோ கிடைச்சாரு. நம்ம லீக் ஃபுல்லா சொல்லியிருந்தோம், தோனி வந்து பேட் கமின்ஸை சைலன்ஸ் பண்ணுவாரு, ரோஹித் வந்து பேட் கமின்ஸை சைலன்ஸ் பண்ணுவாரு, கோலி வந்து பேட் கமின்ஸை சைலன்ஸ் பண்ணுவாரு. அது எதுவுமே பெருசா நடக்கல. அவங்க ஹோம் கேம்ஸ்ல தோத்தாங்க, வெளியே போயிட்டு வின் பண்ணாங்க. அது வந்து ஈக்குவல் ஆச்சு. ஆனா ஆல்ரெடி 3 வாட்டி சைலன்ஸ் பண்ணியாச்சு கேகேஆர் வந்து பேட் கமின்ஸை. 4-on-4 போய் கம்பீர் இருந்தா எப்படி இருக்கு பாரு அப்படின்னு இன்னொன்னு நாங்க ஆஃப் கேமரா பேசிட்டு இருக்கோம். கம்பீர் வந்து இந்தியா கோச்சா வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. அவர் அப்ளை பண்ணிருக்காரு.
ஸோ இந்த மாதிரி ஒரு வின்னோட ஒரு வரணும்னு எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆஸ்திரேலியன் கேப்டனு, ரெய்னிங் சாம்பியனு, அவங்கள தோக்கடிச்சு நான் ஒரு டீமை வந்து கோச் பண்ணி வின் பண்ண வச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஒரு கௌரவத்தோட, அந்த கர்வத்தோட அவர் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அவர் அஸ்வினோட பேசின வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு, பீப்புள் ஆர் நாட் கம்மிங் டு see me ஸ்மைல், பீப்புள் ஆர் கம்மிங் டு see me வின் அப்படின்னு. அப்போ ஒரு ஃபைனல்ஸ்ல எப்படி இருப்பாரு தெரியும். அவர் எனக்கு தெரிஞ்ச ஃபைனல்ஸ் தோத்துருக்காருன்னு தெரியல. கேகேஆர் வந்து ஒரு வாட்டி தான் ஃபைனல்ஸ் தோத்துருக்காங்க. அது யுவான் மார்கன் இருந்தாரு, அப்போ அவர் அசோசியேட்டடா இல்ல கேகேஆரோட, அப்போ ஒரு டெல்லியோட அசோசியேட்டா இருந்தாரு. ஸோ ஆப்வியஸ்லி அவர் ஃபைனல்ஸ் தோத்தது இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு அந்த ஃபைனல்ஸ்லாம் அவங்க ஏகேம் கொண்டு வர்றாரு, அவரோட எனர்ஜியை கடத்துவாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தாண்டி அந்த ஒன் பேக் கேம் கேகேஆருக்கு வரக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிக்கணும். அது நடந்துச்சுன்னா கண்டிப்பா எஸ்ஆர்எச் வின் பண்ணும். குவிக்கெட்ஸ் விழுந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஷெல் உள்ள போயிட்டு கொஞ்சம் செகண்ட் ஃபிட்டில் ஆடி தட்டி ஆடணும். அந்த மாதிரி ஒரு ஜோனுக்கு சென்னை மேட்ச்ல நடந்தது, சென்னை பிச்ல நடக்குதுன்னா அங்கிருந்து மீள்றது கஷ்டம். அண்ட் இன்னொன்று என்னன்னா, இவங்க இதுவும் சொல்லுவாங்க, ஆக்சுவலி சென்னையில வந்து நம்ம நேத்து மேட்ச்லயே பேசணும், டாஸ் பிளேஸ் எ க்ரூஷியல் ரோல். டியூ இருக்க போதா தெரியல, அது ஒரு குழப்பம் வேற இருக்கும். இன்னைக்கு பார்ப்பாங்க கண்டிப்பா டியூ இருக்கா இல்லையான்னு. இப்போ எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுது, டாஸ் வின் பண்ணாம இருக்கிறது பெட்டரு. அவங்களே நம்மளுக்கு வந்து ஒரு ரோல் கொடுத்துட்டோம், நீ ஃபர்ஸ்ட் பேட் ஆடு இல்ல செகண்ட் பேட்டிங் ஆடுன்னு அப்படி சொல்லிட்டாவே அவங்க வந்து அந்த ப்ரெஷர் இருக்காது. ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அங்க மேட்ச் போற இடத்துலயே ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். இப்போ சப்போஸ் வந்து கேகே டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிடும், ஏன்னா அன்னைக்கு அந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு குயிக் விக்கெட்ஸ் வந்து ஒரு 165 அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட வரப்பவே ஒரு பயத்தோட வருவாங்க. அது ஒரு பிரச்சனை இல்ல. இவங்களை ஆட விட்டு நம்ம செகண்ட் இது கொஞ்சம் டியூ வரும் போல இருக்கு நாளைக்கு, நம்ம செகண்ட் ஆஃப் அடிக்கல இவங்க 200+ அடிச்சாங்கன்னா அது ஒரு ப்ரெஷர். ஸோ ஆப்வியஸ்லி கேகேஆர் டாஸ் வின் பண்ணல, எஸ்ஆர்எச் டாஸ் வின் பண்ணா ரெண்டு பேரும் அந்த எண்ணத்தோட தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டாஸ் வின் பண்ணாடியே பெட்டர் அப்படின்னு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு லைக் ஆனா பட் என்னோட தாட் என்னன்னா, நாளைக்கு பெருசா டாஸ் வந்துட்டு ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்காது அப்படிங்கறதுதான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு லைக் என்ன சொல்றது, சென்னையை பொறுத்த வரைக்கும் லைக் எப்படின்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் திடீர்னு ஒரு சில மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் கை கொடுக்கும், திடீர்னு ஒரு மேட்ச் செகண்ட். சோ அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறது இன்னும் கூட கொஞ்சம் ஹியூஜ் டாஸ்க் ஆகுது. போலாமா வேணாமா ரன்னுக்கு, இந்த பிட்ச் எப்படி பண்ணுது. ஒரு 220 அடிச்சு நம்ம தோக்குறோம் எல்எஸ்ஜி கிட்ட, அது வின் பண்ற டோட்டல் நினைச்சா அன்னைக்கு டியூ வந்தது. ஒரு 140 அடிச்சு அதை சேஸ் பண்றதுக்கு 18 ஓவர்ஸ் எடுத்துட்டு போனாங்க. ஆர்ஆர் மேட்ச 19 ஓவர்ஸ் எடுத்துட்டு போனாங்க. என்ன அநியாயம், பிச்சு ஒண்ணுமே புரியல. ஸோ அவங்களுக்கு டார்கெட் செட் பண்ணவும் கஷ்டமா இருக்கு, சேஸ் பண்ணவும் கஷ்டமா இருக்குன்றப்போ ஒரு மாதிரி பிச்சு தான். அண்ட் இன்னொன்னு எஸ்ஆர்எச் விட்டுறீங்க, ஹைதராபாத் அப்படின்ற டீம் வந்து இது வரைக்கும் ஃபைனல்ஸ் வந்து தோக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்க ஆக்சுவலா 2 வாட்டி தான் வந்திருக்காங்க, 2 வாட்டி தான் 2016ல வந்தாங்க, 2 வாட்டியும் கப் அடிச்சிருக்காங்க. சோ ஆக்சுவலி லைக் ஆடிங் ஆன் டு யுவர் பாயிண்ட், ரேவந்த் ஏதோ சொல்ல வந்தார். 18ல தோத்துட்டாங்க. கரெக்ட். ஓகே, அப்ப ஈக்குவல் பார்ல தான் இருக்காங்க. 3 ஃபைனல்ஸ் விளையாடி 2 ஃபைனல் ஜெயிச்சிருக்காங்க கேகேஆரும். ரெண்டுமே சிஎஸ்கே கிட்ட தான் அந்த லாஸ்ட் ஃபைனல்ஸ் தோத்துருக்காங்க. அதே மாதிரி லைக் யாரோ ஒருத்தர் தேர்ட் டைம் சாம்பியனா இருக்கலாம் நாளைக்கு. ஆமா, சோ ஆடிங் ஆன் டு யுவர் பாயிண்ட், கௌதம் கம்பீர் வந்துட்டு எப்பவுமே இந்தியாக்கே எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்துட்டு அந்த செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ்ல ஆடுற பிளேயர் தான். நீங்க 2007 வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ்ல பாத்தீங்கன்னா அவர் தான் 75 அடிச்சாரு. 2011 வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ்லயும் அவர் தான் வந்துட்டு லைக் 97 அடிச்சாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ப்ரெஷர் கேமாவே தெரியாது. அவர் ஆக்சுவலா லைக் இட்ஸ் மை கப் ஆஃப் டீ அப்படிங்கிற மாதிரி தான் கேஷுவலா எடுத்துட்டு போவாரு. ஸோ அதுவும் அவருக்கு ஒரு அட்வான்டேஜ். அவரோட அந்த மென்டாலிட்டி, நான் எப்படி இருந்தேன் இந்த 2007 ஃபைனல்ஸ் அப்போ எப்படி இருந்தேன், 2011 ஃபைனல்ஸ் அப்போ எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவர் ஒரு பிக் மேட்ச் பிளேயர் தான். ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் இருக்காது அந்த டீம்ல அப்படின்னு தோணுது. ஸோ பார்ப்போம். லைக் எனக்கு தெரிஞ்சு விச் டீம் ஸ்கோர்ஸ் லைக் ஒரு எனக்கு தெரிஞ்ச மேபி லைக் ஒரு 180+ தான் இருக்கும். ஏன்னா கண்டிப்பா வந்துட்டு ஒரு பேட் டேவா இருக்காது நாளைக்கு எந்த டீமுக்கும். ஸோ லைக் அந்த ஒரு 180+, 190+ போய் அதை தான் சேஸ் பண்ற மாதிரி எனக்கு இருக்கும்னு தோணுது. இர்ரெஸ்பெக்டிவ், ஏன்னா இவங்க பேட்டிங்கும் கிளிக் ஆச்சுன்னா, ஹெட் அபிஷேக் சர்மா கிளிக் ஆச்சுன்னா லைக் செமையா போவாங்க. அண்ட் கடைசியா முடிக்க கிளாஸ்ன்னு இருக்காரு, அப்துல் சமாத், ராகுல் திரிபாதிலாம் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா பிக் ஸ்கோர் வரும். அண்ட் அதே மாதிரி அந்த சைடும் லைக் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா குர்பாஸ், சுனில் நரேன், ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ஸோ ரெண்டு டீமுக்கும் நல்ல பேட்டிங் நினைப்பு இருக்கிறதுனால ஒரு லோ ஸ்கோர் த்ரில்லர் வராது. ஒரு 2017 ஐபிஎல் ஃபைனல்ஸ் மாதிரி வராது. நல்ல ஒரு பிக் ஸ்கோர் வரும். ஸோ ஆப்வியஸா லைக் ஒரு ஃபீஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு நமக்கு நாளைக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நான் இன்னொன்று சொல்லிடுறேன். எனக்கு வந்து
ப்ரெஷரா இருக்கணும் மேட்ச். ரெண்டு டீம்லயும் ப்ரெஷர் வேணும். அந்த ப்ரெஷர் யார் ஹேண்டில் பண்ணி வின் பண்றாங்கன்றது வந்தாதான் நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஃபைனல்ஸ் எல்லாமே கொஞ்சம் இப்போ லாஸ்ட் சீசன் செம்ம ஒரு த்ரில்லரு, ஹை ஸ்கோரிங் ஹை ஆக்டேன் த்ரில்லர் தான் அது. அந்த அளவுக்கு ப்ரெஷர் இது. அந்த மாதிரி ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி யார் வின் பண்றாங்கன்றது தான் பார்க்க நல்லா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, என்ன கேட்டீங்கன்னா அங்க எட்ஜ் யாருக்கு அதிகமா இருக்கும்னா எஸ்ஆர்ஹெச் இருக்கும். ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாவே கொஞ்சம் ப்ரெஷர்லயே இருந்திருக்காங்க. அவங்க ஒரு மேட்ச் நல்லா பண்ணிருக்காங்க, ஒரு மேட்ச் ப்ரெஷர்ல இருந்திருக்காங்க. அண்ட் பேட் கமின்ஸ் ப்ரெஷரை நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. நீங்க கேகேஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு ப்ரெஷர் சுச்சுவேஷனே வரல. அண்ட் அவங்கள வந்து எஸ்ஆர்ஹெச் பாக்குறப்போ இப்போ டேனியல் விட்டோரி இருக்காரு, முத்தையா முரளி இருக்காரு. ஆனா அவங்கள பெருசா காட்டுற மாதிரி கூட தெரியல. கொஞ்சம் அப்பப்போ அவங்க சோர்ந்து போயிருக்க மாதிரி காட்டுறாங்களே தவிர்த்து பெருசா அவங்களோட ரோல் இருக்க மாதிரி இம்பாக்ட் காட்டல. ஆனா இங்க கம்பீர் வந்து அப்படியே உட்காந்துருக்காரு. ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆச்சுன்னா அது டீமுக்கே ஃபுல்லா சஃபகேட் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ப்ரெஷர்ல கேகேஆர். ஸோ இவங்களோட எண்ணமே என்ன இருக்குன்னா அவங்கள ப்ரெஷர்ல போடணும். ஃபர்ஸ்ட் நம்ம வின் பண்றது கிடையாது, அவங்கள முதல்ல பேக் ஃபுட்ல போடுவோம், அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு வருவாங்க எஸ்ஆர்ஹெச்னு தோணுது. அப்படி அவங்கள ப்ரெஷரை போட்டாங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச் தான் எட்ஜ் நான் சொல்லுவேன். கண்டிப்பா அதேதான் ப்ரோ. பட் ஈவன் லாஸ்ட் மேட்ச் கூட ஏன்னா அவன் பேனிக் ஆகல, பேனிக் ஆகி ஃபுல்லா அப்படியே மேட்ச் தோக்குற நிலைமையில போயிடலாம் ஜெயிக்கல. ஓரளவு கம்ஃபர்டபுள் வின்ஸ்ல தான் வந்திருக்காங்க. அதான் லைக் லாஸ்ட் மேட்ச் கூட அபிஷேக் சர்மா எடுத்துட்டு வந்தது வந்துட்டு டேனியல் வெட்டோரி சொன்னனாலதான் நான் அபிஷேக் சர்மாக்கு போனேன் அப்படின்னு பேட் கமின்ஸே சொன்னாரு. ஸோ லைக் அங்கேயும் ஆஸ் அ யூனிட் நல்ல டீம் தான். அவங்களும் வந்துட்டு லைக் தோத்ததுல இருந்து நிறைய மிஸ்டேக்ஸ் லேர்ன் பண்ணி அடுத்தடுத்து மாத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஈவன் கேகேஆரோட லாசஸ் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்துட்டு லோ ஸ்கோர் அடிச்சு தோத்து போறது, இல்லனா 262 கொடுத்து அதை சேஸ் பண்றது, அப்படிதான் இருந்திருக்கு. அந்த பிரஷர் இந்த பிரஷர் மட்டும் நான் சொல்றேன். அதுதான் இப்போ அன்னைக்கு 262 அவங்க அடிக்க ஆரம்பிச்சதுமே அவங்க அவ்வளவுதான் காலின்னு முடிவு பண்ண மாதிரி இருந்தது. ஸோ பிரஷர் உள்ள போட்டதுமே அதுதான் இவங்க மைண்ட் செட்டா வரணும் என்ன பொறுத்த வரைக்கும். அப்பதான் எஸ்ஆர்ஹெச் எட்ஜ் இருக்கு. அப்படி நடக்கவும் நிறைய சான்ஸ் இருக்குன்னு நான் கணிக்கிறேன். ப்ரெஷர்ல போடுவாங்க கேகேஆர, 1.5 டேவா இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ப்ரெஷர்ல போட்டாங்கன்னா அந்த பேக் ஃபுட்டு போயிட்டாங்கன்னா திருப்பி எழுந்து நிக்கிற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு அவங்க வந்து பார்க்கல இந்த டோர்னமெண்ட்ல. ஸோ பேக் ஃபுட்ல போட்டு இவங்க ஒரு மெரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ட்ரம்பிள் ஆயிடுவாங்கன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க அந்த லோவர் ஆர்டர் அவங்களுமே பெருசா எக்ஸ்போஸ் பண்ணிக்கல, ரஜினிக்கே பெருசா பேட்டிங் கிடைக்கல. அந்த மாதிரி தான் ஒரு பேட்டிங் ஆடி இருக்காங்க கேகேஆர். வந்த மேட்ச் நல்லா பண்ணிருக்காங்க, கேள்விக்குறியே கிடையாது. ஆனா அவங்க ப்ரெஷர்ல போட்டு இவங்க குயிக் விக்கெட்ஸ் விழுந்து அவங்க ஸ்டெபிலைஸ் பண்ணி ஒரு 180 200+ டோட்டலுக்கு போயிருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. ரேவந்த் கொஞ்ச நேரம் பேசிட்டு ரொம்ப நேரமா அமைதியா இருங்க. அதான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் நல்ல பாயிண்ட் தான். ஏன்னா அவங்க ஃபெயிலியரே வரைக்கும் பார்க்கல. அவங்க கடைசியா அவங்க ஃபெயிலியர் ஆனதே வந்து பாத்தீங்கன்னா சென்னை மேட்ச், ராஜஸ்தான் மேட்ச், குஜராத் மேட்ச், இந்த 3 தான் ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு என்னமோ ராஜஸ்தான் கூட சேஸ் பண்ணிட்டு வரல பட்லர் கடைசியில் 100 அடிச்சு. அதுதான் பாருங்க சேஸ் பண்ண இதெல்லாம் அப்படியே விட்டாங்க. அவங்க அடிக்க ஆரம்பிச்சா அப்படியே ஒரு மாதிரி பதறி போய் விட்ட மாதிரி இருந்தது அந்த மேட்ச்லாம். அதான் எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்களோட பவுலிங் கொஞ்சம் டெஸ்ட் ஆகுமோன்னு தோணுது ப்ரோ எனக்கு என்னமோ. ஏன்னா லைக் பவுலிங் நல்ல டீம் தான், ஆனா ஆரம்பத்துல யாரெல்லாம் பர்ஃபார்ம் பண்ண ரொம்ப ஹையா ரேட் பண்ணது ஸ்டார்க்க. ஆனா ஸ்டார்க்க பிகினிங்ல போட்டா பயங்கரமா அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் 19 ரன், 4 ஓவர் 55, என்னடா இப்படி கொடுக்குறாருன்னு பாத்துட்டு இருக்கோம். ஆனா இப்போ அவர் போடுற பவுலிங் வேற. ஆனா அவர் ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மேட்ச் வந்து ஒரு மேட்ச் டிராப் பண்ணிட்டாங்க. ஒரு மேட்ச் அவரை டிராப் பண்ணி சமீராவை போட்டு புலந்தாங்களே, அதுதான் பஞ்சாப் மேட்ச் நினைக்கிறேன். பஞ்சாப் மேட்ச். ஆமா எனக்கு தெரிஞ்சு வந்து பயங்கரமான மேட்சா இருக்கும். ஸோ ராகுல் திரிபாதி மட்டும் விளையாண்டாருன்னா வருண் சக்கரவர்த்திக்கும் நரேனுக்கும் ஒரு சேலஞ்சாவே இருக்கும்னு நான் சொல்லுவேன். மிடில் ஓவர்ஸ்ல ராகுல் திரிபாதி எப்படி மிடில் ஓவர்ஸ்ல கண்டிப்பா விளையாடணும். 8 to 15 கண்டிப்பா ராகுல் திரிபாதி விளையாண்டே ஆகணும். அங்கதான் மேட்ச் மாறுமோ எனக்கு ரொம்ப தோணுது ப்ரோ. அந்த ஒரு அப்செட் வந்து ஒரு இடத்துல என்னடா பண்றதுன்னு தெரியாம இருக்கிறது வந்து வருண் சக்கரவர்த்தி டேக் ஆன் பண்ணிட்டாருன்னா இவர் கொஞ்சம் ப்ரெஷர் ஆகி இவரை கண்டுக்கணும் வந்துருவாங்க. இவரையும் போட்டு அடிச்சிட்டாருன்னா அது ஐயோ என்னடா இது இப்படி போயிடுச்சுன்னு நினைச்சிருவாங்க. சோ லைக் ஏதாச்சும் ஒரு இடம் சொல்லணும் அப்படின்னு நீங்க இப்ப பேசுறப்போ ஒண்ணு தோணுது, அவங்க ஆக்சுவலி தோத்துருக்க மேட்ச்ல டிஃபெண்ட் பண்ண முடியாம தான் தோத்துருக்காங்க போலி கேகேஆர். சிஎஸ்கே கிட்டயும் சரி, பஞ்சாப் கிட்டயும் சரி, ஆர்ஆர் கிட்டயும் சரி. இன்னொரு மேட்ச் யார்கிட்ட தோத்தாங்க, ஆர்சிபி கிட்ட விட வேண்டிய மேட்ச் ஒரு ரன்ல மிஸ் ஆச்சு. அது அல்ல ஒரு நோபால் கொடுத்திருந்தாங்க அன்னைக்கும் காலி. இல்ல ஆக்சுவலி 4 லாஸ் தான் நினைக்கிறேன். அவங்க 2 மேட்ச் நோ ரிசல்ட்ல போயிடுச்சு. 4 லாஸ் தான் நினைக்கிறேன். 3 லாஸ். ஆமா 3 லாஸ் தான் கரெக்ட்.
ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து அன்னைக்கு மும்பை மேட்ச் கிட்டத்தட்ட விட்டுருப்பாங்க. அவங்க ஒரு சொதப்பிட்டாங்க மும்பை வான்கடையில. அதான் எனக்கு என்ன தோணுதுன்னா 8-15 அது ஃபர்ஸ்ட் ஹாஃபா இருக்கலாம், இவங்க சேஸ் பண்ண எஸ்ஆர்எச் சேஸ் பண்றதா கூட இருக்கலாம், இல்ல எஸ்ஆர்எச் பேட்டிங் ஃபர்ஸ்டா கூட இருக்கலாம். 8-15 ராகுல் திரிபாதி ஷுட் லீட் ஃப்ரம் தி ஃப்ரண்ட். ஏன்னா அவர் வந்து அந்த ஒரு இதுல 8-15 அவர் அவரோட ஒரிஜினல் அவரோட நேச்சுரல் கேமை விளையாண்டாருன்னா அது வந்து பெரிய ஒரு ரோலை பிளே பண்ணுமோன்னு தோணுது. ஏன்னா 8-15 அவங்களோட மெயின் பவுலர்ஸ் வர போட போறாங்க. ஸோ அது எப்படி இருக்குமோ அதை வச்சு தான் மேட்ச் டிசைட் ஆகுமோ எனக்கு தோணுது. ஓகே பிரபு, நீங்க ஃபைனல் தாட் சொல்லுங்க. நம்ம யாரு கேப்டன்சி பிக் சொல்லிட்டு வின்னிங் ப்ரெடிக்ஷன் போயிடும். அதான் எனக்கும் வந்துட்டு லைக் இவர் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, லைக் கொல்கத்தா வந்துட்டு பவுலிங் இது பண்ணி ரன் டிஃபெண்ட் பண்ண முடியாம தான் தோத்துருக்காங்க. மேபி லைக் நாளைக்கு டாஸே வந்துட்டு ஒரு மாதிரி லைக் ரெண்டு டீமுமே வந்துட்டு என்ன பண்றது தெரியாம இருப்பாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு பாவம் அவர் பேட் கமின்ஸ் டாஸ் தோத்துட்டு நான் பவுலிங் போடலாம் தான் இருந்தேன்னு நினைச்சாரு. பட் செகண்ட் ஹாஃப்ல பவுலிங்கை பார்த்துட்டு அவர் என்னடா அது ஃபைனல்ஸ் என்னடா பண்ணலாம்னு வச்சுப்பாங்க. ஸ்ரேயஸ் ஐயருக்கு நம்ம டிஃபெண்ட் பண்ண மேட்ச் எல்லாம் தான் தோத்துருக்கோம். ஸோ நாளைக்கு நம்ம டாஸ் ஜெயிச்சு எப்படியாவது இது பண்ணிடணும், சேசிங் எடுத்துடணும் அப்படின்ட்டு அவர். ஸோ மேபி டாஸுமே வந்துட்டு ஒரு நல்ல இதுவா இருக்கும்னு தோணுது. ஸோ கரெக்டா சொன்னாரு. பட் ராகுல் திரிபாதி மட்டும் இல்ல, நிதிஷ் ரெட்டியும் அங்க நல்லா ஆடுவாரு. ஸோ நிதிஷ் ரெட்டியும் ராகுல் திரிபாட்டியும் தான் வந்துட்டு லைக் அவங்களுக்கு வந்துட்டு அந்த பேங்கா இருந்து டீமை கொண்டு போகணும். அண்ட் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் லைக் அந்த லோயர் மிடில் ஆர்டர் டெஸ்ட் ஆகல, அது ஒண்ணு மட்டும்தான் அவங்களுக்கு கன்சர்னே தவிர. பட் வருண் சக்கரவர்த்தி, நரேன் வந்துட்டு லைக் ஒரு பீக்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன சொல்றது, அதுவும் நேத்து மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் அசிஸ்ட் இருந்தாலே போதும். ஸோ ஆப்வியஸா வந்துட்டு வருண் சக்கரவர்த்தியும் நரேனும் நல்லா பண்ணிடுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா லைக் கேகேஆருக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்கு. கேகேஆர் பொறுத்த வரைக்கும் அவங்கள இனிஷியலா ரொம்ப ஒரு மாதிரி அந்த கடைசி 5 hours தான் அவங்க மேட்ச் விடுறது. ஆர்ஆர் மேட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா அஸ்வின்லாம் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ரோமன் பவல் வந்து அந்த சுனில் நரேன் ஒரு ஓவரை டேக் ஆன் பண்ணாரு. அந்த ஓவர்ல அவர் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. பட் ஆனா அதுக்கப்புறம் பட்லர் இருந்து அடிச்சு கொடுத்தாரு. அவங்களுக்கு எப்படின்னா ரொம்ப அடிச்சுட்டா லைக் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஈவன் நம்ம சேனல்ல ஆனந்த் அவர் வந்து இந்த கிஷோர் ஃப்ரெண்ட் அவர் கூட கரெக்டா சொல்லியிருந்தாரு. ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் நான் அப்போதைக்கு பிளான் பண்றேன் கேப்டன், வெளியில இருந்து பிளான் எடுத்துட்டு வர மாட்டேன். அப்ப என்ன நடக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் மாத்திப்பேனே தவிர்த்து. ஸோ அப்படி வரனால மேபி லைக் அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு பிளானிங் எக்ஸிகியூஷன் தப்பாச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு அப்படியே அங்க மேட்ச் உங்களுக்கு கையை விட்டு போகும். ஸோ பார்ப்போம். ஓகே, கேப்டன்சி பிக் போயிடலாம். ரேவன் சொல்லுங்க, ரெண்டு டீம்ல இருந்தும் சொல்லுங்க, அண்ட் யார் வின் பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்சு என்னமோ வந்து 50-50 தான் நான் போவேன். ஸோ கேப்டன்சி பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ராகுல் திரிபாதி, குர்பாஸ், சுனில் நரேன் 3 பேர்த்துக்கும் போறேன். ஸோ லைக் 50-50 அது 60-40 அது மாறுறது எல்லாமே வந்து ஒரு கீ பாயிண்ட்ஸ். ஒரு நிமிஷம், ராகுல் திரிபாதி, குர்பாஸ், இன்னும் நரேனா? சுனில் நரேன். ஓகே ஓகே. ஸோ ரெண்டு டீமுக்குமே ரொம்ப ரொம்ப குருஷியல் வந்து 8-15 எப்படி விளையாடுறாங்கன்றதான், எப்படி விக்கெட் கொடுக்காம எப்படி எடுத்துட்டு போறாங்கன்றதான் கீ பாயிண்டா இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த மாதிரி விஷயத்துல வந்து 8-15 வருண் சக்கரவர்த்தி கிளிக் ஆயிடுச்சுன்னா, வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் நல்லா போட்டாங்கன்னா ஸ்ட்ரைட்டாவே கேகேஆர் லிஃப்ட் ட்ரோஃபி ஆஃப்டர் 12 years இன் சேப்பாக். 2012 வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2024 12 வருஷம். நிறைய பேர் வந்து நான்லாம் அப்போ 7th standard படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒரு ஹிஸ்டரி அப்போ அந்த ஒரு இது வந்து ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்ன்ற மாதிரி ஒரு 12 வருஷத்துல கழிச்சு எப்படி வந்து மும்பையை வாங்கி ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி அதே 12 வருஷம் கழிச்சு கப்பு அடிக்கிற மாதிரி ஒரு ரெக்கார்டு வருமோ எனக்கு தோணுது ப்ரோ. அந்த 8-15 மறுபடியும் சொல்றேன், ரெண்டு டீமுமே ரொம்ப குரூஷியல். அது வந்து கேகேஆர் சைடு போயிடுச்சுன்னா அது வாங்க வின்னு ப்ரோ. 15 வருஷம் தெரிஞ்சிரும் ப்ரோ. அதான் என்ன தோணுது. இல்ல ஸ்லைட் டச் கேகேஆர் கொடுக்குறீங்க. ஓகே பிரபு. ஸோ அதான் லைக் நான் அவர் வந்துட்டு கேகேஆர் படிக்கும்போது 7th படிச்சுட்டு இருந்தாரு. நான் எஸ்ஆர்எச் ஜெயிக்கும்போது நான் 9th படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால லைக் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கண்டிப்பா அங்க வந்துட்டு ராகுல் திரிபாதி தான் அவர் பிக் மேட்ச் பிளேயர். கண்டிப்பா ராகுல் திரிபாதி. அண்ட் பவுலிங்ல பாத்தீங்கன்னா நட்ராஜன் அவர் சொல்லியே ஆகணும். என்னதான் இருந்தாலும் என்ன சுச்சுவேஷன் தான் இருந்தாலும் அவர் பாட்டில் 4 ஓவர் எக்கனாமிக்கலா சைலண்டா போட்டு போயிடுவாரு. அந்த சைடு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சுனில் நரேன் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அண்ட் லோக்கல் லேட் வருண் சக்கரவர்த்தி. ஸோ இவங்க 2 பேர் தான். அண்ட் நானும் வந்துட்டு ஸ்லைட் டச் கேகேஆர் தான் கொடுப்பேன். ஏன்னா அவங்க நல்ல ஒரு காம்பினேஷன், நல்ல ஒரு டீம், நல்ல இதுவா இருக்காங்க. ஸோ இதான் என்னோட கேப்டன்ஷிப். என்னோட ப்ரெடிக்ஷன் கேகேஆர் கோயிங் டு வின் தி ஃபைனல் ஆஃப்டர் 12 years அப்படின்னு ஆன் ஏர் ரவி சாஸ்திரி சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து ஃபர்ஸ்ட் கேப்டன்சி பிக்ஸ்க்கே போறேன். ஃபர்ஸ்ட் கேப்டன்சி பிக் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து வீடியோவில் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி தான்.
அந்த எஸ்ஆர்ஹெச்சோட 4th ஃபாரின் ஆப்ஷன். அது மார்க்ரமா இருந்தா மார்க்ரமே கூட குரூஷியல் ரோல் நாளைக்கு ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கு. அவர் இத்தனை நாள் பண்ணாத அந்த பேர் அழிக்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நாளைக்கு கொடுத்தாருன்னா எல்லாரும் மறந்துடுவாங்க அவர் என்ன பண்ணாருன்றத. அவரு தான் மேட்ச் வின்னர்னு மாறிடும். ஸோ அந்த மாதிரி பண்ண வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அவருக்கு பதில் யார் ஆடுறாங்களோ அவங்க பண்ண சான்ஸ் இருக்கு எஸ்ஆர்ஹெச்க்கு. ஸோ ஒருத்தர் அவரு, இன்னொருத்தர் நான் கிளாஸ்ன்னு சொல்லலாம். இல்லைன்னா நான் இவங்களே போறேன், டிராவிஸ் ஹெட் இல்லைன்னா அபிஷேக் சர்மால 2 பேர்ல யாரோ ஒருத்தர் கன்ஃபார்மா கிளிக் ஆக போறாங்க. அந்த 2 தான். நம்பர் 4 ஸ்லாட்டு, நம்பர் 1, 2ல ஒருத்தர். இவங்க தான் வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு பெரிய ரோல் பிளே பண்ண போறாங்கன்னு சொல்றேன். பவுலர்ஸ்ல அங்கங்க கான்ட்ரிபியூஷன் இருக்குங்கிற மாதிரி தான் தோணுது. ஒருத்தர் மேல ரிலே ஆகாம எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சிப்பின் பண்ணுவாங்கன்ற மாதிரி. ஏன்னா பேட் கமின்ஸும் பிக் மேட்ச் பிளேயர், புவி தெரியும் நமக்கு, அவ்வளோ அதனால அசோசியேட்டடா இருக்காரு. நட்டு ஹோம் கிரவுண்டு அண்ட் அவங்க திருப்பி ஜெயதேவ் உனர்கட் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி விட முடியாது. ஒரு டெஸ்பரேட்டா இருக்காரு டீம் இந்தியால வரணும். யாராவது சும்மா ஈகலனாங்கன்னா நான் இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காகவே அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஸோ வருண் சக்கரவர்த்தி மிஸ் பண்ண முடியாது. பெருசா யாரும் யோசிக்காத வகையில எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபார்ம் பண்ண போது ஷேயரா இருக்கும். அவங்களுக்கு ப்ரெஷர் கிரியேட் ஆகி ஒரு எண்ட்ல நிக்க போறாரு. டிசி ஃபைனல்ஸ் அப்படிதான் நடந்தது. எல்லாரும் விக்கெட் விடுவாங்க, அவர் மட்டும் ஆடிட்டு இருப்பாரு, மிஸ் அவுட் பண்ணுவாங்க. மேபி நான் கேகேஆருக்கு ப்ரெஷர் விழுந்தா என்ன நடக்கும் தெரியாதுன்னு சொன்னதால அதைப்படியே போறேன். கேகேஆருக்கு ப்ரெஷர் விழும், ஷேயர் மட்டும் நிப்பாரு, மிச்சவங்க எல்லாம் சும்மா வந்துட்டு அவுட் ஆயிட்டு போற மாதிரி ஒரு விஷயம் தான் எனக்கு வருது. பார்க்கலாம் என்ன நடக்கலாம்னு சொல்லி. பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கேகேஆர் வந்து எப்பப்பெல்லாம் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க, கம்பீர் அசோசியேட்டடா இருக்கிறோம் அப்பெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் ஆஸ்திரேலியன் கேப்டன் இருந்திருக்காங்களோ ஹைதராபாத்துக்கு ஃபைனல்ஸ் வந்திருக்காங்களோ அப்பெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் யாரோ ஒருத்தர் நாளைக்கு தோக்க போறாங்கன்றது அவங்க ஃபேன்ஸுக்கு ஹார்ட் பிரேக்காக தான் இருக்கும். அதுல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் கம்பீர் வந்து ஆஸ்திரேலியன் கேப்டன் கிட்ட ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இவர் வந்து அண்ட் ஒரு வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டனை கூப்பிட்டு வந்து ஐபிஎல் ஆல்ரெடி தோக்கடிச்சிருக்கு. 2019 வேர்ல்ட் கப் வின்னிங் கேப்டனை தோக்க வச்சிருக்காங்க. ஸோ என்ன நடக்கும்னு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு, பார்க்கலாம். நான் வந்து என்னோட அசம்ஷன் படி நான் போனோம்னா பெரிய ப்ரெஷர் கிரியேட் ஆகி கேகேஆர் வந்து கொஞ்சம் ஒரு பேட் டேவா அவங்களுக்கு இருக்க போகுது. ஸோ எஸ்ஆர்ஹெச் வில் வின் த ட்ராஃபின்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு என்னன்னா ஒரே ஒரு லாஸ்டா ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். மேபி சவுத் ஆப்பிரிக்கா சோக்கிங் அப்படிங்கறனால பேட் கமின்ஸ் வந்துட்டு அந்த கடைசி 4வது ஃபாரின் ஆப்ஷனை மேபி கிளென் பிலிப்ஸ்க்கு மாத்துவாரோ அப்படிங்கிறது என்னோட தாட். அது மட்டும் எனக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிளென் பிலிப்ஸ் மாத்தினா அவர் தான் எக்ஸ்பெக்டரா இருப்பாரு, பெரிய ரோல் இருக்கும் அவங்களோடது, பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. நாட் டேக்கிங் எனி கிரெடிட்ஸ் ஃப்ரம் கேகேஆர், அவங்க வின் பண்ண ரொம்ப ஹாப்பி தான். அண்ட் கம்பீர் வந்து ஒரு வின்னிங் மொமெண்டமோட சப்போஸ் இந்தியா கோச் ஆனார்னா அது வேற மாதிரி ஒரு இருக்கும். நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கம்பீர் விராட் கோலி காம்பினேஷன் எப்படி இருக்கும், கம்பீர் ரோஹித் சர்மா காம்பினேஷன் எப்படி இருக்கும், கம்பீர் ஹர்திக் பாண்டியா காம்பினேஷன் எப்படி இருக்கும், இப்படி நிறைய காம்பினேஷன்ஸ்க்கு நான் ஒர்க் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் ஸ்ட்ரெயிட்டாவே வருண் சக்கரவர்த்தி ஷேயர்லாம் டீம் இந்தியா உள்ள வருவாங்க சென்ட்ரல் கான்ட்ராக்ட் உள்ள, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நடக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ வின் பண்ணிட்டு வந்தாருன்னா ரொம்ப ஹாப்பி தான். அண்ட் இது எதைப்படி நான் சொல்றேன்னா, கிரிக்கெட் ஒரே மாதிரி எப்பவும் இருக்காது. ஒரு நாள் நம்மள ப்ரெஷர்ல போடுவோம், அந்த ப்ரெஷர்ல இருந்து நம்ம வின் பண்ணோம்னா அதுதான் சாம்பியன் டீம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி வின் பண்ணாங்கன்னா சல்யூட் அடிச்சுட்டு போகலாம் கேகேஆருக்கு, ஒன்றும் பேசுறதுக்கே கிடையாது. பார்க்கலாம், ரொம்ப நேரம் பேசிட்டோம். நாளைக்கு கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சோட லைவ் வீடியோல வந்து மீட் பண்றோம். எல்லாருக்கும் பாய். பாய் பாய்.